பேஸ் பண்ணி தான் டுடே வில் பி லேர்னிங் மெனி கான்செப்ட்ஸ், ஸ்டைஷியோமெட்ரிக் ரிலேஷன்ஷிப்ஸ், மோல் கான்செப்ட்ஸ் எல்லாமே இன்னைக்கு படிக்க போறோம். Okay, Manish, I think you can start now. It's time. Maybe another half a minute is there, but you can start now. Okay, sir. Fine. So I'll start presenting my screen. Yeah. So என்னோட ஸ்கிரீன் ஷேர் ஆகுதுன்னு நம்புறேன். So I hope எல்லாருக்குமே ஸ்கிரீன் தெரியுது இல்லையா? Hope you guys are able to see the screen. Yes, sir. Okay. Yes, so what you can see is today basic concepts of chemistry and stoichiometric relationships. So இதுதான் நம்ம பார்க்க போறோம். ரொம்ப basic concept, and as we progress toughness வந்து I'll increase slowly. Okay. So பார்க்கலாம். So first one, the chemical symbols of elements and compounds. So basically from scratch we are going. So assuming that you don't know anything, so நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். So periodic table பாத்தீங்கன்னா different elements இருக்கு. So last classல நம்ம already we learned. Manish, just a minute. கொஞ்சம் நீங்க அதாவது அந்த வேர்ட்ஸ் பாக்கும்போது இங்கிலீஷ் சொல்லுங்க, மத்தபடி தமிழ்ல பேசினா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். If it's possible. Okay. Because some Tamil medium students are also there, some 7 or 8 of them. And அதனால சாதாரண பேச தமிழ் பேசுங்க, but when it comes to technical you use your English thing. Yes sir, sure, கண்டிப்பா. Okay. So நான் வந்து பேசும்போது I'll speak in Tamil. So தமிழ்லயே பேசுறேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இங்க வந்து இந்த சாப்டர்ல வந்து we'll be learning நம்ம வந்து பேசிக் கான்செப்ட்ஸ், எலிமெண்ட்ஸ் அண்ட் கம்பவுண்ட்ஸ் வந்து எப்படி எழுதணும். ஸோ பேசிக்ஸ்ல இருந்து நம்ம போக போறோம். ஸோ ஒரு எலிமெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஹைட்ரஜன் வந்து ஒரு எலிமெண்ட். ஸோ ஹைட்ரஜன் எப்படி எழுதுவோம்? கேபிட்டல் H. ஸோ அப்படிதான் வந்து நோட்டேட் பண்ணுவோம் ஹைட்ரஜன். ஸோ தட் இஸ் த பேசிக் ஐடியா. எப்பவுமே ஒரு எலிமெண்டோட சிம்பிள் நம்ம எழுதும் போது அதோட கேபிட்டல் லெட்டர் தான் ஃபர்ஸ்ட் எழுதுவோம். தட் இஸ் த ரூல் ஆஸ் பர் IUPAC. IUPACோட ரூல்ஸ். IUPACனா இட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இன்டர்நேஷனல் யூனியன் ஆஃப் பியூர் அண்ட் அப்ளைட் கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொடுக்குறாங்க கெமிஸ்ட்ரியில. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து கெமிக்கல் சிம்பிள்ஸை வந்து நோட்டேட் பண்றோம். கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸா இருக்கட்டும், ஒரு கம்பவுண்ட் எழுதும் போது இருக்கட்டும், ஆர் நம்ம வந்து ஒரு மாலிக்யூல் எழுதும் போது கூட வி யூஸ் அந்த ஒரு ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணி தான் நம்ம எல்லாமே செய்வோம். ஸோ அந்த ரூல்ஸை தான் நான் இன்னைக்கு வந்து ப்ரெஷர் பண்ண போறேன் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்லைட்ல. ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஈச் எலிமெண்ட் இஸ் ரெப்ரசன்டட் பை இட்ஸ் யூனிக் சிம்பிள். அப்படின்னா ஒவ்வொரு எலிமெண்ட்டும் அதோட யூனிக் சிம்பிளை யூஸ் பண்ணி தான் குறிச்சுதான் நம்ம எழுதுவோம். ஹைட்ரஜன் கேபிட்டல் H, ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம கேபிட்டல் O யூஸ் பண்ணுவோம். சல்ஃபர் எடுத்துக்கிட்டோம்னா கேபிட்டல் S வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அது வந்து பேஸ்ட் ஆன் த பீரியாடிக் டேபிள். ஓகே. சப்போஸ் ஒரு எலிமெண்ட்ல வந்து ஒரு எலிமெண்ட் எழுதும் போது 2 லெட்டர்ஸ் இருந்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சோடியம்ல பாத்தீங்கன்னா ரெண்டு லெட்டர்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து கேபிட்டல் N, அப்புறம் ஸ்மால் a இருக்கு. ஸோ அதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல்ஸ், மீதி எந்த லெட்டர்ஸா இருந்தாலும் நெக்ஸ்ட் டெஃபினட்டா ஒரு லெட்டர் தான் இருக்கும். ஸோ அது வந்து ஸ்மால் லெட்டர் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் கேபிட்டல் லெட்டர், அதுக்கப்புறம் ஸ்மால் லெட்டர் ஃபாலோட் பை அ ஸ்மால் லெட்டர். ஸோ தட் இஸ் த செகண்ட் ரூல். தேர்ட் ரூல், ஆட்டம்ஸ் எப்படி கம்பைன் பண்றாங்க. ஹவு டு தி ஆட்டம்ஸ் கம்பைன் ஈச் அதர். கெமிக்கல் காம்பினேஷன் எப்படி நடக்குது, ஒரு 2 ஆட்டம் வந்து இன்டராக்ட் பண்ணி எப்படி ஒரு காம்பவுண்டோ ஒரு மாலிக்யூல எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிற கான்செப்ட். ஸோ அதுல பாத்தீங்கன்னா வேலன்சி யூஸ் பண்ணுவோம். வேலன்சி கான்செப்ட் வந்து நான் லாஸ்ட் கிளாஸ்லயே சொல்லியிருந்தேன். ஸோ எத்தனை பேர் இன்னும் ஞாபகம் வச்சுட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ அது வந்து ஐ ஹோப் அந்த கான்செப்ட் கிளியரா இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா? வேலன்சி கான்செப்ட் யாருக்காவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க எனக்கு டெஃபினட்டா கேட்கலாம். ஸோ ஏதாவது டவுட் யூ ஹேவ் இன் வேலன்சி, குரூப் வைஸ் நான் சொல்லி கொடுத்துருந்தேன் லாஸ்ட் கிளாஸ்ல. ஸோ ஃபர்ஸ்ட் குரூப், செகண்ட் குரூப், தேர்ட் குரூப் அப்படியே போயிருந்தோம் டில் த கேசஸ் 18th குரூப் வரையிலும். ஸோ அதுல ஏதாவது டவுட் இருக்கா இன் வேலன்சிஸ்? No sir. No, இல்லையா? ஓகே, there is no doubt. Good. ஸோ இப்போ வந்து அதை யூஸ் பண்ணி how do you frame different molecules, நிறைய மாலிக்யூல்ஸ் வந்து எப்படி ஃப்ரேம் பண்ணலாம் அப்படிங்கறத சொல்லி கொடுக்குறேன். ஸோ ஐ go on to my blackboard. இப்போ நான் blackboardக்கு வந்திருக்கேன். ஸோ எந்த ஒரு எக்ஸ்பிளனேஷனா இருந்தாலும் I'll do it here in the blackboard. blackboardல நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேன், எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஹைட்ரஜன் எடுத்துக்கிறேன். சிம்பிள் எலிமெண்ட், ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், பீரியாடிக் டேபிள்லயே ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், ஃபர்ஸ்ட் குரூப்ல வந்து ஹைட்ரஜன் இருக்கு. ஸோ ஆப்வியஸ்லி ஹைட்ரஜனோட வேலன்சி என்னவா இருக்கும்? எனிபடி? 1 sir. ஹைட்ரஜனோட வேலன்சி வந்து 1. கரெக்ட். ஸோ ஹைட்ரஜன் ஆக்சிஜன் கூட பைண்ட் பண்ணும்போது ஆக்சிஜனோட வேலன்சி, ஆக்சிஜன் வந்து
எந்த குரூப்ல இருக்கு? 5th 6th இல்ல 7th குரூப்பா? எந்த குரூப்ல இருக்கு ஆக்ஸிஜன்? பீரியாடிக் டேபிள் பாத்தீங்களா? 6 8th group. Okay, I'm getting multiple answers. நிறைய answers வருது. So oxygen belongs to 16th group. Yes. Yes sir, 16th group. Correct. So 16th group. ஏன்னா நடுவுல இருக்கிற transition elements வந்து நம்ம skip பண்ணிடுவோம் பெரும்பாலுமே. So when you go from left to right periodic table நம்ம மூவ் பண்றச்ச transition elements skip பண்ணும்போது so அது it is after third group வந்து you go to 14th group. Carbon family வந்து 14th group னு சொல்றோம். அப்புறம் nitrogen family 15th group. அப்புறம் தான் ஆக்ஸிஜன் ஃபேமிலி வருது. ஸோ இட் இஸ் 16th group. வெரி குட். ஸோ 16th group எலிமெண்ட்ஸ் எல்லாமே எந்த வேலன்சி இருக்கு அந்த எலிமெண்ட்ஸ்? வாட் இஸ் த வேலன்சி ஆஃப் 16th group எலிமெண்ட்ஸ்? 2 sir. 2 sir. It is 2. 4 கிடையாது 2. நான் சொல்லியிருந்தேன் லாஸ்ட் கிளாஸ்ல 8 மைனஸ் லாஸ்ட் நம்பர் ஆஃப் தட் குரூப் 6. ஸோ உங்களுக்கு 2 கிடைச்சிரும். இது வந்து ஷார்ட்கட் மெத்தட் கண்டுபிடிக்கிறதுக்கு வேலன்சி கண்டுபிடிக்கிறதுக்கு இட் இஸ் வெரி ஈஸி ஃபார் அஸ். ஓகே, 8 மைனஸ் த லாஸ்ட் நம்பர் ஆஃப் த குரூப். 16th groupல last number, that is units place digit வந்து substitute பண்ணி I'm going to subtract. So 2 கிடைக்கும். So I'm putting 2 of oxygen கீழ 2 எழுதுறேன். இப்போ cross multiply பண்றேன். ரெண்டுத்தையுமே cross multiply பண்றேன். So this is called cross multiplication method. ஒரு molecule ஓட formula வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு. So what will be the formula that I get? இங்க வந்து என்ன formula கிடைக்க போகுது? So நமக்கு hydrogen H2O 1 எழுத தேவையில்லை. 1 you can remove. சும்மா H2O போட்டுக்கலாம். ஓகே, வெறும் O போட்டேன்னா it is understood that ஒரே ஒரு ஆக்சிஜன் மாலிக்யூல், ஒரே ஒரு ஆக்சிஜன் தான் அட்டாச் ஆயிருக்கு அப்படிங்கிற ஒரு மீனிங் தான். So 1:2 is the ratio of hydrogen is to oxygen. ஓகே, so உங்களுக்கு பாத்தீங்கன்னா 1 parts of oxygen, 2 parts of hydrogen இருக்கு. So இதுதான் நம்ம ரேஷியோன்னு சொல்றோம். Fixed ratio, fixed proportionல வந்து you can find hydrogen and oxygen in water molecule. So இது வந்து தண்ணியோட ஃபார்முலா எழுதிருக்கு, நார்மல் வாட்டர். ஓகே, ஸோ இதே மாதிரி டிஃப்ரெண்ட் சப்ஸ்ட்ரேட்ஸ். இது வந்து ஹைட்ரஜன் வந்து எதோட கம்பைன் ஆயிருக்கு? ஹைட்ரோஜன் இஸ் கம்பைன் வித் ஆக்சிஜன். ஸோ பெரும்பாலுமே ஒரு எலிமெண்ட் ஆக்சிஜனோட கம்பைன் ஆச்சுன்னா நம்ம அதை ஆக்சைடுன்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? We call it as oxide. Oxide. வாட்டரோட கெமிக்கல் பேர் வந்து டைஹைட்ரஜன் மோனோஆக்சைடு. டைஹைட்ரஜனா ரெண்டு ஹைட்ரஜன் இருக்கிறதுனால டை அப்படிங்கிற ஒரு ப்ரிஃபிக்ஸை நான் யூஸ் பண்றேன். அதை வந்து நான் முன்னாடி போட்டுப்பேன். ஓகே, ஸோ ப்ரிஃபிக்ஸ் பிளஸ் சஃபிக்ஸ். ஸோ இந்த ஒரு ரூல்ஸ் வந்து இருக்கு. ஸோ 2 ஹைட்ரஜன்ஸ் இருக்கிறதுனால முன்னாடி டைஹைட்ரஜன் சொல்றேன். டைனா 2. okay, dina it's not dying, so 2 hydrogens plus, so dihydrogen. ஒரே ஒரு ஆக்சிஜன் இருக்கிறதுனால மோனோ அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்றேன். ஓகே, மோனோ ஆக்சைடு. சோ இதுதான் கெமிக்கல் நேம் ஆஃப் வாட்டர். ஓகே, வாட்டரை நம்ம சும்மா வாட்டர்னு கூட சொல்லலாம், பட் கெமிஸ்ட்ரியில கெமிக்கல் நேம்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம், ஆர்கானிக் பார்ட்ல எஸ்பெஷலி. ஸோ இங்க பாத்தீங்கன்னா டைஹைட்ரஜன் மோனோஆக்சைடு அப்படின்னு வந்து கெமிக்கல் நேம் இருக்கு வாட்டர். ஸோ என்ன ரூல் யூஸ் பண்ணியிருக்கோம் இங்க? இஃப் தேர் இஸ் ஒன் ஆட்டம் யூ யூஸ் த வேர்ட் மோனோ. மோனோ அப்படிங்கிற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். ப்ரிஃபிக்ஸா? ப்ரிஃபிக்ஸ்னா தட் கம்ஸ் பிஃபோர். எது முன்னாடி வருதோ அது ப்ரிஃபிக்ஸ்னு சொல்லுவோம், எது பின்னாடி வருதோ அது சஃபிக்ஸ்னு சொல்லுவோம். ஸோ ஒன் ஆட்டம் இஸ் மோனோ. 2 ஆட்டம்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம டை யூஸ் பண்ணுவோம். வெரி குட். 3 ஆட்டம்ஸ், 3 ஆட்டம்ஸ் கம்பைன் ஆகி இருந்துச்சுன்னா நம்ம Tri. வெரி குட், ட்ரை யூஸ் பண்ணுவோம். 4 இருந்துச்சுன்னா என்ன யூஸ் பண்ணுவோம்? Tetra. வெரி குட், we use tetra. ஓகே, 5 இருந்துச்சுன்னா Penta. வெரி குட், வெரி குட், பென்டா அப்படிங்கிற ஒரு வேர்டை வந்து யூஸ் பண்ணுவோம். பெர்ஃபெக்ட். ஓகே, சோ நான் வந்து இப்போ வந்து ஒரு மாலிக்யூலை எழுத போறேன். நீங்க ட்ரை பண்ணுங்க, அதை நேம் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஓகே, so CCl4. okay, Tetrachloride sir. Tetrachloride. very good, Yes sir. very good. See, now you understand. First வந்து கார்பன் இருக்கு, அதுக்கு அப்புறம் 4 அப்படிங்கிற 4 குளோரின் ஆட்டம்ஸ் அட்டாச் ஆயிருக்கு கார்பனுக்கு. நமக்கு தெரியும் கார்பன் வந்து 4th குரூப்ல இருக்கு. சோ 4th குரூப்ல இருக்கிறதுனால அதோட வேலன்சி 4 அப்படிங்கிறது நமக்கு தெரியும். குளோரின் வந்து 17th குரூப்ல இருக்கு. சோ கார்பன் 14th குரூப் ஜெனரலி, அண்ட் குளோரின் வந்து 17th குரூப்ல இருக்கு. அண்ட் குளோரினோட வேலன்சி பாத்தீங்கன்னா 1. சோ ஒரு எலக்ட்ரானை வந்து அக்செப்ட் பண்ணது இல்லையா நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் அட்டைன் பண்றதுக்கு. சோ இட் இஸ் அக்செப்டிங் 1 எலக்ட்ரான். சோ அதனால கார்பன் is going to be bonded with how many chlorine atoms?
it is going to be bonded to 4 chlorine atoms. இந்த மாதிரி bond ஆயிரும். 4 chlorine atom ஓடையும் கார்பன் பாண்ட் ஆயிரும். ஓகே, சோ அதுதான் ஐடியா. சோ அதனால இதோட நேம் பாத்தீங்கன்னா கார்பன், ஒரே ஒரு கார்பன் தான். சோ அதனால கார்பன் சொல்றேன், இல்லனா மோனோ அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். பட் நமக்கு தேவையில்லை, மோனோ சொல்ல தேவையில்லை. சோ கார்பன் டெட்ரா குளோரைடு. டெட்ரா அப்படிங்கிறது வந்து 4 குளோரின் ஆட்டம்ஸ் இருக்கிறதுனால டெட்ரா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை யூஸ் பண்றேன். சோ கார்பன் டெட்ரா குளோரைடு, சிம்பிள். ஓகே, இப்போ ஒன் மோர். இப்போ ஆக்சைட்ஸ் பார்த்துட்டோம், குளோரைட்ஸும் பார்த்துட்டோம். சோ இப்போ நெக்ஸ்ட் இதோட பேர் என்ன? இன்னொரு மாலிக்யூல். சோ வாட் வில் பி தி நேம் ஆஃப் திஸ் மாலிக்யூல்? Sulfur trioxide. எஸ், ஆக்ஸிஜன் இருக்கும்போது நம்ம எஸ், அது வந்து இன்னும் மோஸ்ட் பெர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லலாம். பட் மோனோ சொல்ல தேவையில்லை. மோனோ வந்து நம்ம செகண்ட் எலிமெண்ட்டுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டுக்கு வந்து we don't generally யூஸ். ஓகே, செகண்டுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து சிங்கிளா இருந்துச்சுன்னா அதை அப்படியே விட்டுடலாம், மோனோ யூஸ் பண்ண தேவையில்லை. செகண்ட் எலிமெண்ட்ல இருந்து தான் you have to use that more particularly. So first one sulfur trioxide, ஏன்னா 3 oxygen இருக்கிறதுனால you will get the name. Okay, simple. Okay, இப்போ நம்ம higher version நான் உங்களுக்கு கூட்டிட்டு போறேன். Next we are going to move even higher. What are the different types of acids? உங்களுக்கு தெரிஞ்ச basic acids எனக்கு சொல்லுங்க, அதோட ஃபார்முலாவும் எனக்கு சொல்லுங்க. யாருக்கு தெரியும்னு பார்க்கலாம். Sulfuric acid, sir. Very good. Sulfuric acid ஃபார்முலா என்ன? Hydrochloric acid. H2SO4 sir. Yes, H2SO4 sir. H2SO4. Hydrochloric acid HCl, sir. Yes, hydrochloric acid. Very good. Hydrochloric acid formula HCl, sir. HCl sir. HCl. அப்புறம் nitric acid HNO3. Very good. அப்புறம் வேற Acetic acid CH3COOH. correct. CH3COOH. yes, இது வந்து acetic acid ன்னு சொல்றோம் இல்லையா? yes. yes. அப்புறம் what about H3PO4? என்ன ஆசிட் அது? Phosphoric acid. Phosphoric acid. Very good. Phosphoric acid. Okay. அப்புறம் H2CO3, அந்த ஆசிடோட பேர் என்ன? H2CO3, இந்த ஆசிடோட பேர் என்ன? Carbonic acid. Very good. Carbonic acid. yes. ஓகேங்களா? so this is carbonic acid. so now இதுதான் எல்லாமே பேசிக் ஆசிட்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். so first one sulfuric acid, H2SO4, கரெக்ட்டா சொல்றீங்க. so நம்ம எதுக்கு இப்போ ஆசிட்ஸ் பத்தி கத்துக்கிறோம்? why are we learning about acids அப்படினு பாத்தீங்கன்னா, ஆசிட்ல எப்பவுமே ரெண்டு பார்ட் இருக்கும். ஒன்னு வந்து ஹைட்ரஜன் இருக்கக்கூடிய பார்ட், அது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட். செகண்ட் பார்ட் பாத்தீங்கன்னா ரெண்டாவது பகுதி, எங்க சல்ஃபேட், இங்க பாத்தீங்கன்னா சப்ஸ்ட்ரேட் இருக்கு. ஹைட்ரஜனை விட்டு என்ன இருக்கோ ஆசிட்ல அத வந்து நம்ம சப்ஸ்ட்ரேட் அப்படின்னு சொல்றோம். ஓகே, சோ that is called as substrate. ஓகே, ஹைட்ரஜனை தவிர்த்து என்ன அட்டாச் ஆயிருக்கும் ஆசிட்ல அத வந்து சப்ஸ்ட்ரேட் அப்படின்னு சொல்றோம். சோ சல்ஃபியூரிக் ஆசிட்ல என்ன சப்ஸ்ட்ரேட் இருக்கு? சல்ஃபேட் அப்படிங்கிற ஒரு சப்ஸ்ட்ரேட் இருக்கு. ஓகேங்களா? புரியுதுங்களா என்ன சொல்றேன்? சோ சல்ஃபியூரிக் ஆசிட்ல சல்ஃபேட் அப்படிங்கிற சப்ஸ்ட்ரேட் இருக்கு. இப்போ அந்த சப்ஸ்ட்ரேட்டோட வேலன்சி என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்க போறோம். ரொம்ப ஈஸி. அதோட எத்தனை ஹைட்ரஜன்ஸ் அட்டாச் ஆயிருக்கோ அதுதான் அதோட வேலன்சியா இருக்கும். சோ சல்ஃபியூரிக் ஆசிட்ல யார் கரெக்ட்டா சொல்றீங்க? சல்ஃபேட்டோட வேலன்சி என்னவா இருக்கும்? 2, sir. வெரி குட். சல்ஃபேட்டோட வேலன்சி 2. ஏன்னா ரெண்டு ஹைட்ரஜன் அட்டாச் ஆயிருக்கு சல்ஃபேட்டோட, சல்ஃபியூரிக் ஆசிட்ல பாத்தீங்கன்னா. சோ அதனால சல்ஃபேட்டோட வேலன்சி 2. ஹைட்ரோகுளோரிக் ஆசிட், குளோரினோட வேலன்சி என்னவா இருக்கும்? 1, sir. ஹைட்ரஜன் தான் இருக்கும் இல்லையா? சோ வேலன்சி ஆஃப் குளோரின் இஸ் 1. இங்க வேலன்சி ஆஃப் சல்ஃபேட் வந்து 2. ஓகே, நெக்ஸ்ட் நைட்ரிக் ஆசிட்ல நைட்ரேட்டோட வேலன்சி என்ன? 1, sir. வெரி குட். 1 அகைன். ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அசிட்டிக் ஆசிட். அசிட்டிக் ஆசிட் 4 எது 1? எது 1 இருக்கும்? எது 4? 1 sir. அசிட்டிக் ஆசிட்ல வந்து அசிட்டேட் அயான் அப்படின்னு தான் சொல்லுவோம். சோ CH3COOH. சோ COOH வந்து நான் செப்பரேட் பண்ணேன்னா
இப்போ நான் இப்படி செப்பரேட் பண்ணிக்கிறேன். COH செப்பரேட் பண்றதை விட let me separate acidic part. So அந்த ஹைட்ரஜன் மட்டும் செப்பரேட் பண்ணலாம். ஏன்னா ஆல்ரெடி 3 ஹைட்ரஜன்ஸ் வந்து கார்பனோட அட்டாச் ஆயிருக்கு. ஒரே ஒரு ஹைட்ரஜன் தான் நான் ரிமூவ் பண்றேன். அப்போ என்ன ஆகும்? அசிட்டேட் அயான் நமக்கு கிடைக்கும். அசிட்டேட் அயான் வந்து CH3COO-. ஸோ இதோட வேலன்சியும் 1 தான். கரெக்ட்? ஏன்னா ஒரே ஒரு ஹைட்ரஜன் தான் நம்ம ரிமூவ் பண்ணிருக்கோம். பாஸ்பேட், பாஸ்போரிக் ஆசிட்ல பாஸ்பேட்டோட வேலன்சி என்னது? 3 sir. வெரி குட். 3 தான் கரெக்ட் ஆன்சர். 2 கிடையாது. ஏன்னா 3 ஹைட்ரஜன்ஸ், 3 ஹைட்ரஜன் பாண்ட் ஆயிருக்கு பாஸ்பேட்டோட. நெக்ஸ்ட் கார்பானிக் ஆசிட்ல கார்பனேட்டோட 2 valency sir. 2. வெரி குட். வேலன்சி இஸ் 2. சோ இப்போ நமக்கு எல்லா டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் சப்ஸ்ட்ரேட்ஸ் அண்ட் பிளஸ் அதோட வேலன்சியும் நமக்கு தெரிஞ்சிருச்சு. சோ ஃபர்ஸ்ட் வந்து சல்ஃபேட் SO4 2-. This is called sulfate ion. ஓகே, இத வந்து சல்ஃபேட் அயான் சொல்றோம். நம்ம எதுக்கு அயான் சொல்றோம்? ஏன்னா அதுக்கு வந்து நெட் நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு. ஏன்னா நான் ஹைட்ரஜன் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கு நெட் நெகட்டிவ் சார்ஜ் கிடைக்கும். ஒரு நெகட்டிவ் சார்ஜ் வந்து கிரியேட் ஆகுது பிகாஸ் ஐ எம் ரிமூவிங் எலக்ட்ரான்ஸ் ஃப்ரம் இட். ஸோ அதனால இட் கெட்ஸ் அ நெகட்டிவ் சார்ஜ். 2 ஹைட்ரஜன்ஸ் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ அதனால ஆக்சிஜன் வந்து எலக்ட்ரோ நெகட்டிவ். ஸோ அதனால 2-. இது வந்து சார்ஜ், வேலன்சி 2 தெரியும், பட் சார்ஜ் வந்து மைனஸ் சார்ஜ் இருக்கும். எதுக்கு மைனஸ் சார்ஜ் அப்படின்னா சப்ஸ்ட்ரேட்ஸ் வந்து எப்பவுமே they have a negative charge. ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. ஆசிட்ஸ்ல வந்து 2 பார்ட்ஸ் இருக்கு. பாசிட்டிவ் சைடு, நெகட்டிவ் சைடு. பாசிட்டிவ் சைடு வந்து ஹைட்ரஜன், நெகட்டிவ் சைடு வந்து அந்த சப்ஸ்ட்ரேட். ஓகேங்களா? சோ சல்ஃபேட் அயான் வந்து -2 சார்ஜ். அதே மாதிரி நைட்ரேட் அயான், அதோட சார்ஜ் என்னவா இருக்கும்? NO3 -1. -1. எஸ். சோ இது வந்து நைட்ரேட் அயான். அதே மாதிரி பாஸ்பேட் அயான், அதோட ஃபார்முலா என்ன? What is a phosphate ion formula? HPO4 3-. PO4 3-. வெரி குட். ஏன்னா 3 ஹைட்ரஜன் ரிமூவ் பண்ணிட்டேன். சோ அதனால நெட் நெகட்டிவ் சார்ஜ் வந்து -3. சோ திஸ் இஸ் பாஸ்பேட் அயான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கார்பனேட் அயான், அதோட ஃபார்முலா என்ன? CO3 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 2- கரெக்ட் ஆன்சர். ஏன்னா H2CO3 2 ஹைட்ரஜன் நம்ம ரிமூவ் பண்ணும்போது CO3 2- சார்ஜ் வரும் கார்பனேட். சோ திஸ் இஸ் கார்பனேட் அயான். ஓகேங்களா? எஸ். குளோரைட் அயான், குளோரைட் அயானோட கான்ஃபிகரேஷன், அதோட ஃபார்முலா Cl- sir. Cl-. எஸ், Cl- கரெக்ட். வெரி குட். ஓகேங்களா? சோ இப்போ நான் வந்து பீரியாடிக் டேபிள் ஓபன் பண்ண போறேன். சோ உங்களுக்கு பீரியாடிக் டேபிள்ல நான் உங்களுக்கு காட்டுறேன். சோ நம்ம வந்து பீரியாடிக் டேபிள்ல உங்களுக்கு வேலன்சி ஈஸியா தெரியும். ஏன்னா குரூப்ஸ் வைஸ் கிளாசிஃபிகேஷன் இருக்கு. சோ லெட் மீ ஓபன் பீரியாடிக் டேபிள். இப்போ நீங்க வந்து நம்ம ஒரு ஆக்டிவிட்டி பண்ண போறோம். டிஃபரெண்ட் நான் வந்து நேம் எழுதுறேன். அதோட காம்பவுண்டோட நேம் இல்லைன்னா மாலிக்யூலோட நேம் வந்து நான் எழுதுறேன், பேர் எழுதுறேன். நீங்க அந்த பேருக்கு ஏற்ப ஃபார்முலா வந்து நீங்க ஃபார்ம் பண்ணி எனக்கு சொல்லணும். ஓகே, நம்ம ஆன்சர் கரெக்டா இல்லையான்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், இதுதான் பீரியாடிக் டேபிள். ஓகேங்களா? ஸோ எல்லா எலிமெண்ட்ஸுமே இங்க இருக்கு. ஸோ ஆக்டிவிட்டி ஸ்டார்ட்ஸ் நவ். ஃபர்ஸ்ட் அலுமினியம் ஹைட்ராக்சைடு. அலுமினியம் ஹைட்ராக்சைடு. இப்போ நீங்க வந்து இப்போ சோடியம் ஹைட்ராக்சைடோட லிங்க் பண்ணிக்கோங்க. சோடியம் ஹைட்ராக்சைடு ஃபார்முலா என்னது? NaOH. NaOH. எஸ். சோ சோடியம் ரிமூவ் பண்ணிட்டேன்னா OH ஓட சைன் என்னவா இருக்கும்? OH மைனஸ். OH மைனஸ் இருக்கும். சோ ஹைட்ராக்சில் அயான் சொல்றோம். இதோட வேலன்சி வந்து 1 தான். சோ அலுமினியம் ஹைட்ராக்சைடு அப்படின்னு சொல்லும்போது அலுமினியம் எந்த குரூப்ல இருக்கு? It belongs to group number 13 sir. 13th group. So valency of aluminium, aluminum valency என்னது? 5 sir. No, it is 3. 3 இல்லையா? சப்ட்ராக்ட் பண்ண கூடாது. சப்ட்ராக்ட் எப்ப பண்ணனும்? 4 and above. 4 க்கு மேல இருக்கும்போது தான் சப்ட்ராக்ஷன் பண்ணணும். ஓகே? சோ 13th group வரைக்கும் சேம். அந்த லாஸ்ட் டிஜிட் என்ன இருக்கோ அதே தான் வேலன்சி. சோ 3 தான். சோ நம்ம எப்படி ஃபார்ம் பண்றோம்? ஃபார்முலா அலுமினியம் கீழ அலுமினியமோட வேலன்சி 3, அப்புறம் ஹைட்ராக்சைடு OH, அதோட வேலன்சி என்னது? 1. கிராஸ் மல்டிப்ளை பண்றோம் and we find out aluminum hydroxide. So formula என்னது? aluminum hydroxide AlOH3 OH3 taken thrice. சரிங்களா? இப்படி தான் நம்ம வந்து ஃபார்முலேட் பண்றோம் molecules. next இன்னொன்னு பண்ணலாம். இத ட்ரை பண்ணுங்க. சொல்லுங்க சார். எல்லா இடத்துலயுமே OH வந்து ஒண்ணா தான் இருக்குமா சார்? எல்லா இடத்துலயுமே OH ஓட வேலன்சி 1 தான் இருக்கும். எஸ்,
ஓகேங்களா? ஓகே Sir, சார். So, next. OH minus sir. OH Minus இருக்குல்ல sir. கேட்கல, திரும்பி சொல்லுங்க. OH வந்து ஹைட்ராக்சைடு அயான் அப்படின்னு சொல்றோம். ஹைட்ராக்சைடு OH வந்து ஹைட்ராக்சைடு. Sir, அது அதுதான். அங்க minus இருக்கு sir. ஆமா, மைனஸ் சைன் இருக்கு. ஏன் மைனஸ் அப்ப சைன் இங்க- இருக்கு? அது அதாவது எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணுது அதான் இல்லையா? அயோன். சோடியம் கிட்ட இருந்து எலக்ட்ரான் அக்செப்ட் பண்றச்சு அதுக்கு நெகட்டிவ் சைன் வருது. ஓகே, வேலன்சி சாட்டிஸ்ஃபை ஆகும். சோ அதனால மைனஸ் சைன். ஓகே, யா. சோ நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், இத ட்ரை பண்ணுங்க. சோ இதோட ஃபார்முலா எனக்கு சொல்லுங்க. மெக்னீசியம் சல்ஃபேட். மெக்னீசியம் சல்ஃபேட். MgSO4 sir. MgSO4 sir. Mgயோட வேலன்சி என்னது? 2. சல்ஃபேட் வேலன்சியும் நம்ம பார்த்தோம் 2 தான். சோ ரெண்டுமே கேன்சல் ஆயிடும். ஓகேங்களா? both get cancelled. சோ அதனால ஃபார்முலா வந்து MgSO4 தான். வெரி குட். நெக்ஸ்ட் அலுமினியம் ஆக்சைடு. அலுமினியம் ஆக்சைடோட ஃபார்முலா அலுமினியம் ஆக்சைடு ஃபார்முலா என்னவா இருக்கும்? AlO3. இல்ல, நோ. Al2O3. Al2O3. ஆமா. சோ அலுமினியம் கீழ அலுமினியோட வேலன்சி நான் இப்பதான் சொல்லியிருந்தேன். அலுமினியம் வேலன்சி 3, ஆக்ஸிஜனோட வேலன்சி 2. கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க, உங்களுக்கு ஃபார்முலா கிடைக்கும். சோ இட் இஸ் Al2O3. ஓகே, இதுதான் அலுமினியம் ஆக்சைடோட ஃபார்முலா. வாட் கால்சியம் பாஸ்பேட்டோட ஃபார்முலா என்னது? கால்சியம் பாஸ்பேட். கால்சியம் வந்து செகண்ட் குரூப்ல இருக்கு. calcium phosphate formula. Yes. So calcium பாத்தீங்கன்னா beryllium, magnesium, calcium second groupல இருக்கு. So second group elements எல்லாமே valency ரெண்டா இருக்கும். phosphate நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துட்டேன். phosphate valency என்னது? phosphoric acid வந்து நமக்கு ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், PO4 இல்லையா? So valency என்னது? PO4 valency it is 3 இல்லீங்களா? 3. calcium valency 2. okay, so cross multiply பண்ணுங்க. so என்ன calcium phosphate formula வந்து Ca3 4 bracketல 2. ஓகேங்களா? இப்படிதான் formulas வந்து எழுதணும். okay, so இந்த மாதிரி we find the formulas. சொல்லுங்க சார். ஏன் சார் நம்ம O பக்கத்துல 4 போடுறோம்? BO4 SO4. okay, so அது வந்து substrates. so substrates வந்து they are fixed. அதோட configurations அப்படினு பாத்தீங்கன்னா, so substrates phosphate அப்படிங்கறது substrate வந்து phosphorus ஓட valency வந்து அது பார்த்தோம்னா we have to go into the valency concept. okay, நான் சொல்றேன். so எதுக்கு 4 போடுறோம் அப்படினா, substratesல பாத்தீங்கன்னா நமக்கு எப்படி substrate வந்துச்சு? acidsல இருந்து தான் நம்ம substrate வந்து derive பண்றோம். okay, atomic levelல நம்ம போய் derive பண்றது இல்ல, we derive it using acids. so நமக்கு தெரிஞ்ச acids வந்து H3PO4 தான். அந்த H3PO4ல தான் நமக்கு phosphate ஈஸியா கிடைக்குது. ஈஸியா availability இருக்கிற ஒரு acid வந்து phosphoric acid. so phosphate ஓட valency பாத்தீங்கன்னா, phosphate எந்த குரூப்ல இருக்கு ஐடென்டிஃபை பண்றீங்களா? periodic table இங்க தான் இருக்கு. so can you identify which group phosphorus belongs to? yeah, எந்த group? 15th group sir. 15th group and 16th. correct 15th group. so 15th groupல இருக்கக்கூடிய elements வந்து நைட்ரஜன் கீழ வந்து நமக்கு phosphorus வருது. okay, phosphorus வந்து is a non metal. non metals என்ன டெண்டன்சி இருக்குன்னா, எலக்ட்ரான்ஸ் அக்செப்ட் பண்ணக்கூடிய டெண்டன்சி தான் இருக்கு. okay, metals வந்து எலக்ட்ரான்ஸ் டொனேட் பண்ணும். லாஸ்ட் கிளாஸ்ல சொல்லியிருந்தேன், non metals வந்து எலக்ட்ரான்ஸ் அக்செப்ட் பண்ணுது. okay, எலக்ட்ரான்ஸ் அக்செப்ட் பண்ணும்போது phosphorusோட atomic number பாத்தீங்கன்னா 15. so electronic configuration first நம்ம எழுதுறோம். so electronic configuration phosphorusோட ட்ரை பண்றீங்களா? சொல்றீங்களா எனக்கு electronic configuration எப்படி எழுதணும் அப்படின்னு? ஈஸி தான். atomic number வந்து 15. okay, 15 atomic number இருக்கு. so டெஃபினட்டா 15 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. so அந்த 15 எலக்ட்ரான்ஸ் வந்து எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகுறது அப்படிங்கறத வந்து நம்ம எழுதணும். so எழுதினாதான் தெரியும். so first you should write it.
ஸோ ஃபர்ஸ்ட் ஷெல் வந்து நான் சொல்லியிருந்தேன் கே ஷெல், எல் ஷெல், எம் ஷெல் இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ கே ஷெல்ல எத்தனை எலக்ட்ரான்ஸ்? 2 sir 2 வெரி குட். இப்போ எல் ஷெல்ல வந்து 2 ரிமூவ் பண்ணிடுங்க. 8 மேக்ஸிமம் 8. வெரி குட். அப்புறம் 18 5 sir. 10 ஆயிடுச்சு. 5 8 plus 2 10 பேலன்ஸ் 5 இருக்கு. 5 சார். கரெக்ட். சோ 2 8 5. இங்க பாத்தீங்கன்னா பாஸ்பரஸ் வந்து வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் வந்து 5. ஓகேங்களா? பட் பாஸ்பரஸ் வந்து ஆக்டேட் கான்ஃபிகரேஷன், அதாவது நியரஸ்ட் நோபல் கேஸ். பாஸ்பரஸ்க்கு வந்து ரொம்ப கிட்டக்க இருக்கக்கூடிய நோபல் கேஸ் பாத்தீங்கன்னா ஆர்கான். ஆர்கான் பேலன்ஸ், ஆர்கானோட அட்டாமிக் நம்பர் 18. சோ 18 எலக்ட்ரான்ஸ் இல்லையா? சோ பாஸ்பரஸ் கூட இட் வாண்ட்ஸ் டு பிகம் நோபல். அதுவும் கூட ஸ்டேபிள் ஆகணும்னு தான் ஆசைப்படுது. சோ என்ன பண்ணும் பாஸ்பரஸ்? இட் இஸ் கோயிங் டு 3 அக்செப்ட் எலக்ட்ரான். 3 electrons. 3 electrons accept பண்ண போகுது. ஓகேங்களா? So like this. So 3 electrons accept பண்ணுது. So when it accepts 3 electrons, phosphorus ஓட configuration என்ன ஆகுதுன்னா, it is going to become P, or it should be actually P3 minus. ஓகேங்களா? So அதுதான் phosphorus ion, anion form பண்ணுது. ஏன்னா it is going to accept 3 electrons. Okay? அப்படி இல்லைன்னா it can also அதோட வேலன்சி 5 கூட இருக்கலாம். இட் கேன் அட்டாச் வித் 5 டிஃபரண்ட் ஸ்பீஷீஸ். அது கூட another possibility. சோ ஜெனரலி P3 மைனஸ் தான். சோ வேலன்சி 3 ன்னு சொல்றோம். இப்போ H3PO4ல பாஸ்பரஸோட வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸும் அப்புறம் ஆக்சிஜன்ஸ் கூட நம்ம போட்டு நம்ம லூயிஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது ஃபார்ம் பண்ணணும். லூயிஸ் ஸ்ட்ரக்சர்னா என்னது? சென்ட்ரல் ஆட்டம் Dot structure. எஸ், சென்ட்ரல் ஆட்டம் போட்டுட்டு அப்புறம் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் எல்லாம் நான் எழுதணும். அண்ட் தென் சரௌண்டிங் வந்து எத்தனை ஆக்சிஜன்ஸ் நீங்க கேட்டீங்க? 4 ஆக்சிஜன்ஸ் தான் இருக்க முடியுமா? 3 கூட இருக்கலாம். அப்போ 3 இருக்கும்போது சேஞ்ச் ஆகும், கான்ஃபிகரேஷன் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகே, சோ ஹைட்ரஜன் H2 இருக்கு, H2PO4. சோ பாஸ்பரஸ் வந்து சென்ட்ரல் ஆட்டம். சோ நான் சென்டர்ல போட்டுக்கிறேன். பாஸ்பரஸோட வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் எத்தனை இருக்கு? 5 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்கு. சோ நான் என்ன பண்ண போறேன்? ஐ அம் கோயிங் டு புட் 5 டாட்ஸ், இல்லனா 5 கிராஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். சோ டாட்ஸ் போட்டுக்கிறேன். 1 2 3 4 and 5. சோ 5 போட்டுட்டேன். சார் இந்த டாட்ஸ் வந்து எங்க வேணா இருக்கலாமா சார்? டாட்ஸ் வந்து எங்க வேணா இருக்கலாம், பட் ஜெனரலி சிமெட்ரிக்கா போட்டுக்கணும். சிமெட்ரிக்னா லெஃப்ட் சைடு இப்போ 5 வந்து ஒரு ஆட் நம்பர். ஆட் நம்பரை வந்து நம்ம ஈவனா டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியாது. சோ அதனால நான் என்ன பண்ணேன்? லெஃப்ட் சைடு 2 எலக்ட்ரான்ஸ், ரைட் சைடு 2 போட்டுட்டு நான் மேல 1 போட்டுட்டேன். சோ ஒரு சிமெட்ரிக் ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். ஓகேவா? சோ அதனால தான் நம்ம இப்படி எழுதிக்கிறோம். சோ ஹைட்ரஜனுக்கு வந்து எத்தனை வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ்? 1 sir. 1 ஹைட்ரஜன் நான் கிராஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு ஹைட்ரஜன் அதுவும் கிராஸ் போட்டுக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் ஆக்ஸிஜன். எத்தனை ஆக்ஸிஜன்? 2 4 sir. ஆக்ஸிஜன் இருக்கு. சோ ஆக்ஸிஜன் வந்து எத்தனை எலக்ட்ரான்ஸ் போடுவீங்க? 2 கிடையாது, 6 வரும். ஏன்னா ஆக்ஸிஜன் வந்து அட்டாமிக் நம்பர் 8 இருக்கு இல்லையா? சோ 2,6. சோ 6 தான் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் ஆஃப் ஆக்ஸிஜன். சோ 1 2 3 4 5 6. சோ இந்த மாதிரி போட்டுக்கிறேன். ஓகே, சோ அதே மாதிரி ஒவ்வொரு ஆக்ஸிஜனுக்கும் we have to draw பண்ணி நீங்க எலக்ட்ரான்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். சோ நமக்கு 4 ஆக்ஸிஜன்ஸ் இருக்கிறதுனால நான் எல்லாத்துக்குமே டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறேன். So 1 2 3 4 5 6. இங்கேயும் அதே மாதிரி 1 2 3 4 5 6. So எல்லா ஆக்ஸிஜனுக்குமே 6 electrons. So every oxygen இப்போ இங்க என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஆக்ஸிஜன்ஸ்க்கு வந்து they require 2 எலக்ட்ரான் தேவைப்படுது. ஓகே, வேலன்சி கம்ப்ளீட் பண்றதுக்கு. so they require 2 electrons, but number of oxygens பாத்தீங்கன்னா they are 4. 4 ஆக்ஸிஜன்ஸ் இருக்கு. and phosphorus கிட்ட only 5 electrons தான் இருக்கு. ஓகே, and hydrogens வந்து ஒவ்வொரு எலக்ட்ரான். so obviously hydrogen வந்து ஒரு எலக்ட்ரான் ஷேர் பண்ண போகுது. ஓகேங்களா? so but இங்க பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து ஹைட்ரஜன் நான் மெட்டல், பாஸ்பரஸும் நான் மெட்டல், ஆக்ஸிஜன் கூட நான் மெட்டல் தான். so எல்லாமே நான் மெட்டல்ஸ் தான். so நான் மெட்டல்ஸ் எல்லாமே கோவலன்ட் பாண்டிங் கான்செப்ட் கீழ வருது. கோவலன்ட் பாண்டிங் என்னது? they share electron mutually. there is mutual sharing of electrons. ஆமா, mutual sharing of electrons வந்து இருக்கு. so ஈக்குவலா ரெண்டு பேருமே ஷேர் பண்ணிப்பாங்க.
ஸோ ஃபாஸ்பரஸ் பாத்தீங்கன்னா 5 electrons இருக்கிறதுனால it is going to share 3 electrons. On the 3 electrons வந்து it is going to share with whom? அதுதான் கேள்வி. Is it going to share with ஹைட்ரஜனோட ஷேர் பண்ண போகுதா இல்லனா ஆக்ஸிஜன் கூட ஷேர் பண்ணுமா? ஓகே, சோ இல்ல காம்பினேஷன் ஆஃப் ஹைட்ரஜன் அண்ட் ஆக்ஸிஜன் அப்படிங்கிறது we have to find out. So this is இங்க பாத்தீங்கன்னா ஆக்ஸிஜன் ஃபர்ஸ்ட் ஆஃப் நான் வந்து நேம் பண்ணிக்கிறேன் 1 2 3 4 கொடுத்துக்கிறேன் நம்பர்ஸ் 1 இது 2 ன்னு கூப்பிட்டுக்கலாம். this is third oxygen, fourth oxygen. ஓகே, சோ நம்ம கிட்ட 4 oxygens இருக்கு. so 4 oxygens வந்து they are going to have 2 electrons share பண்ணிக்க போறாங்க. so the first oxygen okay share பண்ண போகுது. so it will share 2 electrons like this. இப்படி now they are going to share. so in the oxygen is shared. so combined sharing வந்து will take place with this oxygen also. in the oxygen also is going to combinedly share 2 electrons. இந்த மாதிரி they are going to combinedly share all the electrons. எல்லாமே ரெண்டு electrons வந்து combined ஆவே share பண்ணுவாங்க. so this is called as combined covalent bonding. and hydrogens என்ன பண்ண போகுது ஒரே ஒரு electron தான். so they will share one electron. ஏன்னா hydrogen பக்கத்துல helium இருக்கு நமக்கு தெரியும். so they are going to share it like this. so இந்த மாதிரி எல்லாமே ஷேர் பண்ணும்போது so their valencies get satisfied. okay, so each and every time they are going to share. so இது வந்து இப்படி தான் ஷேர் பண்ணணுமா கிடையாது. they can share it எந்த ஒரு எலக்ட்ரானா கூட அது இருக்கலாம். நம்ம இந்த எலக்ட்ரான் தான் அப்படினு பர்టిక్యులரா சொல்ல முடியாது. ஓகே, பட் they share it combinedly. இப்போ பாஸ்பரஸ் கூட 5 electrons இருக்கு. so பாஸ்பரஸ் typically ரெண்டு ஹைட்ரஜன் கிட்ட இருந்து ஷேர் பண்ணி நான் வந்து வேற கலர் யூஸ் பண்றேன். so yellow color யூஸ் பண்றேன் பாஸ்பரஸோட இது பாண்டிங் காமிக்கிறதுக்கு. so ரெண்டு எலக்ட்ரான் it is sharing from hydrogen. so 2 hydrogen. it is requirement of one more electron. ஏன்னா 5 plus 3 தான் 8 அப்படிங்கிறதுனால it is going to share one more from the oxygen. okay, so 5 6 7 8. so இப்படி ஷேர் பண்ணி எந்த ஆக்ஸிஜன் வேணா இருக்கலாம். so it can share any electron from any of the oxygen. ஓகேங்களா? so but நம்ம வந்து definite usually Lewis structures வந்து உங்களுக்கு கேட்க மாட்டாங்க. ஜேஇல they don't ask you to draw the Lewis structures. உங்களுக்கு charges தான் கேட்பாங்க. இங்க வந்து questions are going to be charges. so இது பிரேக் பண்ணும்போது அதோட சார்ஜ் என்ன, பாஸ்பேட்டோட சார்ஜ் என்ன, it is 2-. எப்படி கண்டுபிடிக்கிறோம்? ஏன்னா ரெண்டு ஹைட்ரஜன் ரிமூவ் பண்றதுனால சப்ஸ்ட்ரேட் வந்து நெகட்டிவா தான் இருக்கும். ஓகேங்களா? so that is the main idea. okay, இப்போ next வந்து we'll go ahead. இங்க பாத்தீங்கன்னா ஒரு அமோனியா மாலிக்யூல் இருக்கு. so நைட்ரஜன் வந்து சென்ட்ரல் ஆட்டம். so நைட்ரஜனோட வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் எத்தனை? how many valence electrons are there for nitrogen? 3 sir. 3 is correct. okay, 3 are you sure it is 3? ஏன்னா 7 இல்லையா? so 2,5 வருது இல்லையா? yes, 2,5. so 5 electrons. ஓகேங்களா? so 5 electron போட்டுக்கிறேன். surrounding oxygen I'm putting 5 electrons. so 5 dots 1 2 3 4 5. ஓகேங்களா? so hydrogen வந்து எத்தனை எலக்ட்ரான் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். just 1 electron. 1. yes, so cross representation யூஸ் பண்றேன். 1 and 1. so இங்க பாத்தீங்கன்னா நைட்ரஜன் கிட்ட 5 electrons இருக்கு. சுத்தியுமே ஹைட்ரஜன் கிட்டவும் ஒரு எலக்ட்ரான் இருக்கிறதுனால 5 plus 3 டோட்டலா 8. so நைட்ரஜன் வந்து இந்த மாதிரி ஷேர் பண்ணுது. ஓகேங்களா? so இந்த மாதிரி நைட்ரஜன் ஷேர் பண்ணும்போது 5 plus 3 டோட்டலா நைட்ரஜன் satisfy ஆயிடுது valence electron. so 8 electrons வந்துருது. ஓகேங்களா? so helium எப்படி ஹைட்ரஜன் எப்படி ஷேர் பண்ண போகுது? it is going to share only one electron. so ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் எப்படி ஷேர் பண்ணுது. இதுவும் அதே மாதிரி தான். it is going to share only one electron. இன்னொரு ஹைட்ரஜன் கூட ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் ஷேர் பண்ணுது. இப்போ இங்க பாத்தீங்கன்னா மியூச்சுவலா எத்தனை எலக்ட்ரான் ஷேர் ஆயிருக்கு between nitrogen and hydrogen? 2 electrons mutually share ஆயிருக்கு. no, it is mutual sharing of electrons. 3 pairs, 3 pairs வந்து ஷேர் ஆயிருக்கு. correct, it is 3 pairs of electron. pair னா எதுக்கு நான் சொல்றேன்? ஏன்னா 1 pair is equal to 2 electrons இல்லையா? ஒரு ஜோடி அப்படினு சொல்றோம். செருப்பு ஒரு ஜோடினா ரெண்டு செருப்பு. அதே மாதிரி ஒரு ஜோடி of electronsனா ரெண்டு electrons. so 2 electrons are being shared. ஓகேங்களா? so இப்போ பாத்தீங்கன்னா நைட்ரஜன்ல ரெண்டு எலக்ட்ரான் ஷேர் ஆகாமவே இருக்கு. can you see? ரெண்டு எலக்ட்ரான் வந்து ஷேரே ஆகல.
ஸோ அன்ஷேர்ட் எலக்ட்ரான்ஸை வந்து நம்ம என்ன சொல்றோம்னா லோன் பேர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அன்ஷேர்ட் எலக்ட்ரான்ஸை வந்து லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா அது கோவலன்ட் பாண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணல, பாண்டிங் ப்ராசஸ்ல அது பார்ட்டிசிபேட் பண்ணவே இல்லை. ஓகே, அது பங்கேற்கவே இல்லை பாண்டிங் ப்ராசஸ்ல. ஸோ அதனால அது லோன் பேர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ NH3 ஓட பாண்டிங் வந்து இப்படி இருக்கு. 3 சிக்மா பாண்ட்ஸ் இருக்கு. சிக்மானா சிங்கிள் பாண்ட்ஸ் இருக்கு. அதே மாதிரி ஒரு பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து ஷேர் ஆகாம இருக்கிறதுனால நான் வந்து அதை லோன் பேர்னு சொல்றேன். ஸோ தேர் இஸ் ஒன் லோன் பேர் ஃபார் நைட்ரஜன். ஸோ 2 டாட்ஸ் போட்டு நம்ம அதை குறிக்கணும். இஸ் இட் கிளியரா இருக்குங்களா இந்த கான்செப்ட்? ஸோ இதே மாதிரி தான் ஒவ்வொரு மாலிக்யூலுக்கும் நம்ம பண்ணுவோம். ஓகேங்களா, சென்ட்ரல் நைட்ரஜன் சென்ட்ரல் ஆட்டம்னு சொல்றோம். எது சப்ஸ்டிட்யூட் ஆயிருக்கும் இந்த ஹைட்ரஜனை வந்து சப்ஸ்டிட்யூட்டட் ஆட்டம்ஸ் அப்படின்னு சொல்றோம். சிம்பிள். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து கெமிக்கல் ஃபார்முலா. நான் சொல்லியிருந்தேன் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட்ல என்ன நம்ம கண்டுபிடிக்கிறோம், ஒரு மாலிக்யூலுமே வாட் ஆர் த ஃபிக்ஸ்டு ஹோல் நம்பர் ரேஷியோ. ஒவ்வொரு எலிமெண்ட்டும் மாலிக்யூல் ஃபார்ம் பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட ரேஷியோல தான் அது கெமிக்கலா கம்பைன் ஆகுது. ஸோ அது வந்து லா ஆஃப் கெமிக்கல் காம்பினேஷன் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஸோ தட் இஸ் கால்ட் லா ஆஃப் கெமிக்கல் காம்பினேஷன். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி எலிமெண்ட் ஒவ்வொரு எலிமெண்ட்டும் கம்பைன் பண்ணி ஒரு மாலிக்யூலோ இல்லை ஒரு கம்பவுண்டோ ஃபார்ம் பண்ணும்போது ஆஸ் பர் லா ஆஃப் கெமிக்கல் காம்பினேஷன் அது ஃபிக்ஸ்டு ஹோல் நம்பர் ரேஷியோல தான் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அமோனியா பார்த்துக்கிட்டீங்கன்னா நைட்ரஜனோட வேலன்சி நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இட் இஸ் கோயிங் டு பி 3. ஹைட்ரஜனோட வேலன்சி வந்து 1 தான். வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் நான் சொல்லல, வேலன்சியை சொல்றேன். வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் நமக்கு தெரியும் 5. இப்போதான் நம்ம பார்த்தோம் 5 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ். ஓகே, ஹைட்ரஜனோட வேலன்சி பாத்தீங்கன்னா 1. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா யூ வில் கெட் அமோனியா NH. இது ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸ்ல கூட நான் சொல்லியிருந்தேன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா அமோனியா வந்து எப்பவுமே ஃபிக்ஸ்ட்ல தான் இருக்கும். ஃபிக்ஸ்ட் ரேஷியோ ஆஃப் ப்ரொபோர்ஷன்ல தான் ஃபார்ம் ஆகுது. தட் மீன்ஸ் 1 part of nitrogen is to 3 parts of hydrogen. So 1:3 தான் ரேஷியோ. ஓகேங்களா, அதே மாதிரி வாட்டர் தண்ணியோட ஃபிக்ஸ்ட் ரேஷியோ யார் எனக்கு சொல்ல முடியும்? 2:1 sir. 2:1. 2 parts of 2:1 hydrogen, 1 part of oxygen. Very good. ஓகேங்களா, அதே மாதிரி அலுமினியம் ஆக்சைடு இப்போதான் நம்ம பார்த்தோம் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட்ல. Yes, Al2 2:3 sir. சோ இததான் நம்ம வந்து law of chemical combination அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஃபிக்ஸ்ட் ஹோல் நம்பர் ரேஷியோல ஒவ்வொரு எலிமெண்ட்டும் கம்பைன் ஆகி ஒரு மாலிக்யூலோ இல்ல ஒரு காம்பவுண்டோ ஃபார்ம் பண்ண போகுது. ஓகேங்களா, சோ கோயிங் பேக், இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஒரு மாலிக்யூல் வந்து கொடுத்திருக்காங்க. ஹியர் ஒரு ஹைட்ரோ கார்பனை வந்து நம்ம பார்க்க முடியுது. ஓகே, 10th பாத்தீங்கன்னா கார்பன் அண்ட் காம்பவுண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு சாப்டர்ல வந்து நம்ம கத்துட்டு இருக்கோம். சோ வாட் ஆர் தி டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹைட்ரோகார்பன்ஸ். இங்க பாத்தீங்கன்னா 4 கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கு. ஓகே, இப்போ இதோட நேமிங் பாத்தீங்கன்னா பியூட்டேன் அப்படின்னு எழுதியிருக்காங்க. பியூட்டேன் எங்க இருந்து வந்துச்சு இந்த பேர்? ஓகே, ஒரு கார்பன் ஆட்டம் இருந்துச்சுன்னா நம்ம மீத் அப்படிங்கிற ஒரு ப்ரிஃபிக்ஸை வந்து யூஸ் பண்ணுவோம். 2 கார்பன் ஆட்டம்ஸ் இருந்துச்சுன்னா ஈத் அப்படிங்கிற ஒரு ப்ரிஃபிக்ஸை வந்து நம்ம யூஸ் பண்றோம். 3 கார்பன்னா என்னன்னு யூஸ் பண்ணுவோம்? ப்ரோ. ஓகே, ப்ரோ. 4 கார்பன்னா பியூட். ஓகேங்களா, சோ 5 கார்பன் ஆட்டம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம பென்டேன் யூஸ் பண்ணுவோம். அதே 6 இருந்துச்சுன்னா நம்ம ஹெக்ஸ். இருந்துச்சுன்னா ஹெப்ட் தான் கரெக்ட். அதாவது செப்ட் சொன்னீங்க, இட் இஸ் ஹெப்ட். ஓகே, 8 கார்பன் ஆட்டம்ஸ் இருந்துச்சுன்னா ஆக்டகான் நம்ம படிச்சிருக்கோம் மேத்ஸ்ல. அதே மாதிரி 9 கார்பன் ஆட்டம்ஸ்னா சோ 10 இருந்துச்சுன்னா சோ சில பேர் கேட்கலாம் 11 12 எல்லாம் இருக்கா அப்படின்னா நமக்கு நம்ம சிலபஸ்ல வந்து கிடையாது. ஜேஇல ஆஃப் கோர்ஸ் உங்களுக்கு கேட்க மாட்டாங்க. சோ 10 வரைக்கும் தெரிஞ்சிருந்ததுனாவே போதும். ஓகேங்களா, போதுமானது. சோ இதுதான் வந்து ப்ரிஃபிக்ஸ். கார்பன் ஆட்டம்ஸ் வந்து எத்தனை கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கோ அது தகுந்த மாதிரி நம்ம ப்ரிஃபிக்ஸை வந்து யூஸ் பண்ணிட்டு அந்த நேம் வந்து எழுதுவோம். ஓகேங்களா, சோ இங்க 4 கார்பன் ஆட்டம் இருக்கு. நமக்கு தெரியும் ஒரு கார்பன் ஆட்டமோட வேலன்சி வந்து என்னது 4. கரெக்ட்டா? சோ உங்களுக்கு தெரியுத 4 பாண்ட் இருக்கு. ஒவ்வொரு கார்பன் ஆட்டமும் நம்ம செக் பண்ணிக்கணும் 4 பாண்ட் இருக்கா இல்லையா அப்படிங்கறது செக் பண்ணிக்கணும். சோ ஃபர்ஸ்ட் கார்பன் 4 இருக்கா?
கரெக்ட். செகண்ட் கார்பன் அதே மாதிரி ஸோ எல்லாமே நம்ம செக் பண்ணிக்கணும். ஒவ்வொரு கார்பன் ஆட்டம்லயும் 4 பாண்ட் இருக்கும்போது ஸோ அதோட வேலன்சி வந்து 4 தான். ஹைட்ரஜன் ஆட்டம் வந்து ஒரே ஹைட்ரஜன் தான் இருக்கு. ஸோ பாத்தீங்கன்னா பாண்டும் ஒரே பாண்டு தான். ஹைட்ரஜன் வந்து 2 பாண்ட் வராது, டபுள் பாண்ட் பாசிபிளே கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஹைட்ரஜனோட வேலன்சி 1 தான். ஸோ பாண்டிங் கூட ஒரே ஒரு பாண்ட் தான் இருக்கு. ஸோ இந்த ஒரு பேசிக் ஐடியா முன் வச்சு தான் நம்ம ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியே பேஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ வில் கோ அஹெட். நெக்ஸ்ட் வந்து நமக்கு ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா, எப்படி நம்ம ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா எழுதுறது அப்படிங்கிறது கத்துக்கலாம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா சேம் பியூட்டேனுக்கே நம்ம எழுதலாம். பியூட்டேன் வந்து நம்ம இப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பியூட்டேனுக்கு வந்து எத்தனை கார்பன் ஆட்டம்ஸ் நான் போட போறேன்? 4 கார்பன் ஆட்டம்ஸ் போடுவேன். அப்புறம் மீதி கார்பனோட வேலன்சிஸ் வந்து நான் சாட்டிஸ்ஃபை பண்ண போறேன் ஹைட்ரஜன் போட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் கார்பன், செகண்ட் கார்பன், தேர்ட் கார்பன், ஃபோர்த் கார்பன். ஓகேங்களா? ஸோ எழுதிக்கிறேன், நம்பர்ஸ் போட்டுக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் கார்பன் ஆட்டம்க்கு வந்து நான் எத்தனை ஹைட்ரஜன்ஸ் போடணும்? 3. ஏன்னா ஒரு வேலன்சி வந்து கார்பன் பாண்ட்ல சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஸோ மீதி வேலன்சி தான் நான் ஹைட்ரஜன்ஸ் யூஸ் பண்ணி சாட்டிஸ்ஃபை பண்ண போறேன். செகண்ட் கார்பன் வந்து நான் எத்தனை ஹைட்ரஜன்ஸ் போடுறேன்? 2 போடுறேன். ஏன் 3 எதுக்கு நான் போட மாட்டேங்கிறேன்? ஏன் 2 போடுறேன்? பாண்ட் வந்து கரெக்ட். ஏற்கனவே 2 பாண்ட் இருக்கு, 4 பாண்ட் நமக்கு தேவையா இருக்கு இல்லையா? அதுல 2 பாண்ட் ஏற்கனவே கார்பன் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. சோ அதனால 4 - 2, சோ அதனால 2 ஹைட்ரஜன்ஸ். தேர்ட் கார்பன் வந்து அதே மாதிரி 2 ஹைட்ரஜன்ஸ். லாஸ்ட் கார்பன் வந்து 3. ஓகேங்களா? சோ இப்போ பாத்தீங்கன்னா எஸ், வெரி குட். சோ எப்பவுமே இத வந்து ஆல்கேன் அப்படின்னு சொல்றோம். எதுக்கு ஆல்கேன் அப்படின்னு சொல்றேன்? சிங்கிள் பாண்ட் கார்பன் நடுவுல சிங்கிள் பாண்ட் இருக்கிறதுனால நம்ம ஆல்கேன்ஸ் ஜெனரலா நம்ம வந்து ஆல்கேன்ஸ்னு சொல்றோம். ஓகேங்களா? எஸ். சோ அதே டபுள் பாண்டா இருந்துச்சுன்னா நான் என்னன்னு சொல்லுவேன்? எஸ். சோ ஆல்கீன் அப்படிங்கிற ஒரு நேமை வந்து நம்ம யூஸ் பண்றோம். சோ டபுள் பாண்ட் இருக்கும்போது எத்தனை ஹைட்ரஜன்ஸ் நான் இப்ப போடுவேன்? கார்பன்ஸ்க்கு 2 தான் போடணும். எஸ், ஏன்னா டபுள் பாண்ட் இருக்கும்போது you have to put only 2 ஹைட்ரஜன்ஸ். 2 கார்பனுக்குமே 2 ஹைட்ரஜன் போட்டு நான் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டேன். கார்பன் வேலன்சி 4 ஆ இருக்கு, ஹைட்ரஜன் கூட 1 ஆ இருக்கு. சோ கம்ப்ளீட்லி இட்ஸ் கரெக்ட். இப்போ இதோட பேர் என்னது? நீங்க பாத்துட்டு ஈத்தீன் தான் கரெக்ட். ENE யூஸ் பண்றேன் ஏன்னா டபுள் பாண்ட் இருக்கிறதுனால ENE யூஸ் பண்றேன். ஓகேங்களா? வெரி குட். நெக்ஸ்ட் இது ட்ரை பண்ணுங்க. நான் அப்படியே ஆர்கானிக் கூட டச் பண்றோம் இன்னைக்கு. சோ டெஃபினெட்லி ஆர்கானிக் பார்ட் கூட உங்களுக்கு கிளியர் ஆயிடும் நினைக்கிறேன். சோ C டபுள் பாண்ட் C, சிங்கிள் பாண்ட் C. எஸ். சோ இப்போ இங்க எத்தனை ஹைட்ரஜன்ஸ் இருக்கு? ஃபர்ஸ்ட் கார்பன், செகண்ட் அண்ட் தேர்ட் நான் நம்பர் போட்டுக்கிறேன். சோ ஃபர்ஸ்ட் கார்பன்ல வந்து how many ஹைட்ரஜன்ஸ்? எத்தனை போடணும்? 2 ஹைட்ரஜன். 2 ஹைட்ரஜன். வெரி குட். செகண்ட் கார்பனுக்கு வந்து 1 மட்டும் தான், ஏன்னா 3 பாண்ட்ஸ் ஏற்கனவே இருக்கு. நெக்ஸ்ட் தேர்ட் ஹைட்ரஜன், தேர்ட் கார்பனுக்கு வந்து 3 ஹைட்ரஜன். எஸ். சோ இப்போ இதோட பேர் எப்படி நம்ம எழுதுறோம்? பேர் வரலாம் ப்ரோபீன் அப்படின்னு எழுதுறோம். பட் டபுள் பாண்ட் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கு. சோ ப்ரோபீன் அப்படின்னு எழுதுறது கரெக்ட்டா இல்ல ப்ரோப் 1ஈன் அப்படின்னு எழுதுறது கரெக்ட்டா? Prop 1E. நம்ம பாண்டோட ஒரு எஸ் டபுள் பாண்டோட பொசிஷனை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். எப்பவுமே ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில ஒரு பேர் எழுதும்போது you have to tell the name, you have to tell the position. அதோட பொசிஷன் எங்க இருக்கு? சோ அந்த பொசிஷன் வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல டபுள் பாண்ட் இருக்கு. சோ ப்ரோ ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல டபுள் பாண்ட், சோ டபுள் பாண்ட் வந்து E. சோ ப்ரோப் 1E அப்படின்னு பேர் இருக்கு. ஓகேங்களா? சோ anyway we are going more into organic, so we'll come back. மாலிகுலர் ஃபார்முலா பாத்தீங்கன்னா அந்த ஒரு மாலிக்யூல்ல ஓகே எத்தனை லைக் ஆட்டம்ஸ் இருக்கு? how many atoms are there? for example prop 1 னோட மாலிகுலர் ஃபார்முலாவை எடுத்துக்கலாம். எத்தனை கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கு? நாம அதெல்லாம் கூட்டி எழுதணும். 3 கார்பன் ஆட்டம்ஸ். வெரி குட். சோ C3 ன்னு போட்டுட்டு ஹைட்ரஜன் எத்தனை ஹைட்ரஜன் இருக்கு? H6. so H6. இதுதான் மாலிகுலர் ஃபார்முலா ஆஃப் ப்ரோபீன். ஈஸிங்களா? சோ மாலிகுலர் ஃபார்முலா ஈஸியா எழுதிக்கலாம். அதே மாதிரி யாரு வந்து எனக்கு ஆக்டேனோட மாலிகுலர் ஃபார்முலா யார் சொல்றீங்க? ஆக்டேனோட மாலிகுலர் ஃபார்முலா 8 C8 H எத்தனை ஹைட்ரஜன்ஸ்?
எஸ் 18. இப்போ இத வந்து நம்ம சீக்கிரம் கூட சொல்லலாம். ஒரு வாட்டி நம்ம வந்து என்ன தேவையில்லை, கூட்டிட்டு நம்ம எண்ணிட்டு இருக்க தேவையில்லை, ஈஸியா நம்ம சொல்லலாம். அதுக்கு ஒரு ஃபார்முலாவே இருக்கு. ஆல்கேனோட ஃபார்முலா, ஜெனரல் ஃபார்முலா CN H2n plus H2n plus 2. yes. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம டைரக்டா எந்த ஒரு ஆல்கேன் கேட்டாலும், அது ஹெக்சேனா இருக்கட்டும், ஆக்டேன், ஈவன் ஃபார் தட் மேட்டர் டெக்கேனா கூட இருந்தா கூட நீங்க ஈஸியா வந்து சொல்லலாம். டெக்கேன்னா n பிளேஸ்ல 10 போட்டுக்கணும். ஸோ 10 வந்து மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணிடுங்க ஹைட்ரஜனோட. ஸோ 2 10s are 20 plus 2 22. இது டெக்கேனோட ஃபார்முலா. ஓகேங்களா? ஸோ ஈஸியா நம்ம ஆக்டேன், அதாவது ஆல்கேன்ஸோட ஜெனரல் ஃபார்முலா வந்து CnH2n plus 2. அதே மாதிரி ஆல்கீனுக்கு கூட ஜெனரல் ஃபார்முலா இருக்கு, டபுள் பாண்டட் ஹைட்ரோகார்பன்ஸ். அதோட ஃபார்முலா யாருக்கு தெரியும்? CnH2n minus 2. எஸ், H2n அவ்வளவுதான். Minus 2. மைனஸ் 2 வராது. CnH2n மட்டும் தான். -2 போத்தீங்கன்னா அது ஆல்கைன் ஆயிடும், ட்ரிபிள் பாண்ட்ஸ். அது நம்ம அடுத்து தான் பார்க்க போறோம். ஓகே, சோ இங்க பாத்தீங்கன்னா இது CnH2n. ஓகே, ஃபார் ஆல்கீன். சோ பியூட்டீன், பியூட்டீனோட ஃபார்முலா C4H8. So இது வந்து பியூட்டீனோட ஃபார்முலா. அதே மாதிரி பென்டீன், ஹெக்ஸீன், எந்த ஒரு ஆல்கீனா இருந்தா கூட ஈஸியா நம்ம அதோட ஃபார்முலா எழுதிடலாம். So next, alkyne. Alkyneோட ஃபார்முலா, alkyneோட ஜெனரல் ஃபார்முலா CnH2n minus 2. எஸ், இதுதான் ஃபார்முலா ஆல்கைனுக்கு. வெரி குட். சோ இப்போ ஹெக்ஸைன், ஹெக்ஸைனோட ஃபார்முலா என்னது? C6H10. ஆமா, 12 minus 2 வந்து 10. வெரி குட். இதுதான் ஹெக்ஸைனோட ஃபார்முலா. ஓகேங்களா? சோ இப்படிதான் நம்ம மாலிகுலர் ஃபார்முலா வந்து ஒவ்வொரு காம்பவுண்டுக்கும் ஒரு மாலிக்யூல், எந்த ஒரு மாலிக்யூல் கொடுத்திருந்தாலும் அதோட சிம்பிளஸ்ட் ஃபார்முலா எழுதிக்கலாம். ஓகேங்களா? தட் இஸ் மாலிகுலர் ஃபார்முலா. அடுத்தது வந்து எம்பிரிக்கல் ஃபார்முலா. எம்பிரிக்கல் ஃபார்முலானா என்னது? யாருக்காவது தெரியுமா? எம்பிரிக்கல் ஃபார்முலா கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரேஷியோல ரெடியூஸ் பண்ணுவாங்க சார். எஸ். சோ அத வந்து ரெடியூஸ்ட் ஃபார்மட்ல எழுதுவோம். மாலிகுலர் ஃபார்முலா பாத்தீங்கன்னா C4H, நாங்க C2H5 அப்படின்னு எழுதி இருக்கோம். ஏன்னா அதோட காமன் அவுட் எடுத்தோம்னா வெளியில பிராக்கெட் வெளியில எந்த நம்பர் நான் போட்டா காமன் அவுட் கரெக்ட்டா சாட்டிஸ்ஃபை ஆகுது? 2. வெரி குட். சோ 2 போட்டோம்னா இப்போ 2 2s are 4, நம்ம கூட்டிக்கலாம். 2 2s are 4 கிடைக்குது, 2 5s are 10 ம் கிடைக்குது. சோ எம்பிரிக்கல், இத வந்து நம்ம எம்பிரிக்கல் ஃபேக்டர் அப்படின்னு சொல்றோம். ஓகே, this is called empirical factor. ஒரு simplified version of molecular formula நான் காமன் அவுட் எழுதி எடுத்து நான் வெளியில எழுதும்போது எனக்கு ஒரு ஃபேக்டர் கிடைக்கும். so that is called empirical factor. உள்ள இருக்கக்கூடிய ஃபார்முலா வந்து empirical formula. புரிஞ்சுதுங்களா? so empirical factor இல்லாம molecular formula வந்து satisfy ஆகாது. C2H5 செக் பண்ணி பாருங்க, வேலன்சி satisfy ஆகுதா இல்லையா அப்படின்னு. ஓகே, C2 னா எத்தனை கார்பன்ஸ் இருக்கு? ரெண்டே கார்பன் தான், 2 carbons. and H5 அப்படினா 5 ஹைட்ரஜன்ஸ், 5 ஹைட்ரஜன்ஸ். சோ 5 ஹைட்ரஜன்ஸ் வெச்சு நம்ம satisfy பண்ண முடியுமா? ரெண்டு கார்பனை செக் பண்ணலாம். சோ ஃபர்ஸ்ட் கார்பன் வந்து 3 போட்டுட்டேன். ஓகேங்களா? 3 ஹைட்ரஜன்ஸ் யூஸ் பண்ணிட்டேன். நமக்கு பேலன்ஸ் எத்தனை ஹைட்ரஜன்ஸ் இருக்கு? 2 இருக்கு. சோ 1 2 satisfy ஆயிருக்குங்களா? no sir. satisfy ஆகல. பட் satisfy பண்ண முடியுமா? is there a possibility to satisfy with 5 carbons? இப்போ நான் டபுள் பாண்ட் போட்டேன்னா satisfy ஆகுமா? இல்ல. ஏன்னா லெஃப்ட் சைடு ஹைட்ரஜன் பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவா இருக்கு இல்லையா? சோ satisfy ஆகாது. சோ அதனால எம்பிரிக்கல் ஃபேக்டரோட மல்டிப்ளை பண்ணாதான் உங்களுக்கு கரெக்ட்டா satisfy ஆகும். ஓகே, so that is why empirical factor is very important. so empirical formula வந்து ஒரு simplest formula of molecular formula வந்து simplified notationல எழுதலாம். காமன் அவுட் எடுத்தோம்னா நமக்கு எம்பிரிக்கல் ஃபேக்டர் கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து வேலன்சி. வேலன்சி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஃபர்ஸ்ட் குரூப் இருந்து 8 குரூப் வரைக்கும் எல்லாமே வேலன்சிஸ் நமக்கு தெரியும். சோ வேலன்சி வந்து 1ல இருந்து 4வது குரூப் வரைக்கும் வேலன்சிஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டே வருது. 4வது குரூப்க்கு அப்புறம் வேலன்சிஸ் டிக்ரீஸ் ஆயிட்டே போகும். பாத்தீங்கன்னா குரூப் நம்பர் இப்போ இங்க 5 நம்பர். சோ 8 - 5 சப்ட்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு வேலன்சி கிடைக்கும், அதாவது 3. நெக்ஸ்ட் 6th குரூப், அதாவது 16th குரூப். இப்படி எழுதணும்னா 16 ன்னு சொல்லுவோம். சோ 16th குரூப்ல வந்து நான் சொன்னேன் லாஸ்ட் நம்பரை மட்டும் கன்சிடர் பண்ணிக்கோங்க. சோ 8 - 6 போட்டோம்னா 2 கிடைக்குது. 8 - 7 போட்டோம்னா 1. 8 - 8 வந்து 0.
ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு குரூப்புக்கும் அதோட வேலன்சி தகுந்தாப்புல இந்த வேலன்சி வந்து நம்ம ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம், கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட் ஏற்கனவே சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ ஐ வில் கோ அஹெட். ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். நேம்ஸ் ஆஃப் கம்பவுண்ட்ஸ் நான் நேம்ஸும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். குளோரைட்ஸ், பாஸ்பேட்ஸ், கார்பனேட்ஸ் அது எல்லாமே நம்ம பார்க்கணும். ஓகேங்களா, பாருங்க கார்பனேட் இருக்கு, சல்ஃபேட் நான் சொல்லி கொடுத்தேன் இல்லையா. ஒரு ஆசிட் வந்து யூஸ் பண்ணி நான் சொல்லி கொடுத்துட்டேன். ஹவு டு ஃபைண்ட் அவுட், எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும், அதோட வேலன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, அப்புறம் கம்பைன் பண்ணி எப்படி ஒரு மாலிகுலர் ஃபார்முலா எடுக்கிறது அப்படின்றது நம்ம பார்க்கணும். நெக்ஸ்ட் பேலன்சிங் கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸ். ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷனையும் எப்படி பேலன்ஸ் பண்றது, பேலன்சிங் ஃபேக்டர்ஸ் அது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இருந்தாலுமே ஒரு சிம்பிள் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம், அதை எப்படி பேலன்ஸ் பண்றது அப்படின்றது கூட பார்த்துக்கலாம். ஸோ ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷன் நான் எடுத்துக்கிறேன். ஸோ ஐ ரைட் ஒன் கெமிக்கல் ஈக்குவேஷன் ஒன்று எழுதுறேன். நீங்க பேலன்ஸ் பண்றதுக்கு எனக்கு சொல்லுங்க என்ன ஒரு எலிமெண்ட் யூஸ் பண்ணி நீங்க பேலன்ஸ் பண்ண, எந்த ஒரு நம்பர் யூஸ் பண்ணி பேலன்ஸ் பண்றீங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் C2H6 plus O2 gives, now combustion reaction எழுதுறேன். combustion of alkane, ஒரு alkane combustion when your fuel reactions ல வந்து இதெல்லாம் நடக்கும். ஸோ alkane வந்து combustion பண்ணும்போது oxidation, ஸோ oxygen ஆட் பண்ணும்போது lot of heat, ரொம்ப ஹீட், நிறைய ஹீட் வந்து ரிலீஸ் பண்ணும். ஸோ நம்ம பார்க்கலாம் என்ன ரியாக்ஷன் அப்படின்னு. ஸோ கார்பன் டை ஆக்சைடு வருது அண்ட் வாட்டர் வருது. ஓகேங்களா, ஸோ இதை வந்து நம்ம இப்போ பேலன்ஸ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் பேலன்ஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு உங்களுக்கு ரியாக்டன்ட் சைடும் ப்ராடக்ட் சைடும் எந்த ஒரு எலிமெண்ட்ஸ் இருக்கோ அந்த எலிமெண்ட்ஸை பார்த்துட்டு அந்த அப்ரோப்ரியேட் நம்பரை வந்து மல்டிப்ளை பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ ஈஸியஸ்ட் மெத்தட் வந்து எலிமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம எழுதிக்கலாம். LHS, RHS ஒரு டேபிள் ஃபார்ம் பண்ணி நம்ம எல்லாமே எலிமெண்ட்ஸ் எழுதிக்கலாம். ஸோ கார்பன் இருக்கு, ஹைட்ரஜன் இருக்கு, நமக்கு ஆக்சிஜன் இருக்கு. ரைட் ஹேண்ட் சைடு அப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரெண்டு சைடுமே இருக்கு. ஓகேங்களா, ஸோ நான் ஒரு காலம் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இங்க LHS அண்ட் இங்க RHS எழுதிக்கிறேன். ஸோ லெஃப்ட் சைடுல கார்பன் 2 இருக்கு சார், ஆனா RHSல 1 ஒண்ணுதான் சார் இருக்கு. நாங்க மல்டிபிள் பண்ற மாதிரி 1 LHSல 1 ஆட் பண்ணோம் சார். கரெக்ட். 2 ஸோ LHSல 1 ஆட் பண்ணுவீங்களா இல்ல மல்டிப்ளை பண்ணுவீங்களா? மல்டிப்ளை சார். மல்டிப்ளை சார். மல்டிப்ளை தான் ஜெனரலி பண்ணுவோம் இல்லையா. ஸோ கார்பன் டை ஆக்சைடு CO2 கரெக்ட். ஸோ லெஃப்ட் சைடு பாத்தீங்கன்னா 2 கார்பன்ஸ், ரைட் சைடு ஒரே ஒரு கார்பன் தான். ஸோ 1 2 ஆக்குறதுக்கு 2 ஆல மல்டிப்ளை பண்ணுவோம். எஸ் சார். நெக்ஸ்ட் லெஃப்ட் சைடு ஆக்ஸிஜன் பக்கத்துல 2. லெஃப்ட் சைடு ஆக்சிஜன் பக்கத்துலயும் 2 போடணுமா? ஓகே, 2 போட்டுட்டேன். பட் ரைட் சைடு பாத்தீங்கன்னா 5 ஆக்சிஜன் இருக்கு, லெஃப்ட் சைடு நமக்கு 4 தானே இருக்கு இல்லையா. சோ இந்த மாதிரி பண்ண கூடாது. சோ என்ன பண்ணணும்னா ஆக்சிஜன்ஸ் பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைடு 2 ஆக்சிஜன், ஈவன் நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் இருக்கு. இது வந்து ஈவன் ஆட் ரூல்னு சொல்றோம். ஓகேங்களா, லெஃப்ட் சைடு ஈவன் நம்பர் ஆஃப் ஆக்சிஜன், ரைட் சைடு பாத்தீங்கன்னா ஈவன் நம்பர் கிடையாது. 2 even number but plus 1 add பண்ணும்போது odd number ஆயிடும். So you have 3 oxygens. So அந்த even number அந்த odd number வந்து even number ஆக்கணும் first. So எப்படி even number ஆக்குறது? Multiply it with 2. Okay, அந்த oxygen வந்து 2 ஆல multiply பண்ணிடுங்க. So 2 ஆல multiply பண்ணும்போது the odd number has become even number. இப்போ 3 கிடையாது 4 ஆயிடுச்சு. Right side வந்து எத்தனை oxygens total? 2 plus 2 4. Okay, but carbon நம்ம பேலன்ஸ் பண்ணனும் இல்லையா. சோ நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் ஆல்சோ நீட்ஸ் டு பி பேலன்ஸ்ட். ஹைட்ரஜன்ஸ் பாத்தீங்கன்னா 6 இருக்கு, பட் ரைட் சைடு நமக்கு வந்து 2 ஹைட்ரஜன்ஸ். சோ 2 ஆல வாட் நம்பர் யூ மல்டிப்ளை நமக்கு 6 கிடைக்கும். 3 சார். 3 சார். கரெக்ட். 2 எடுத்துட்டு நான் 3 போட்டுக்கிறேன். சோ இத நான் வந்து செகண்ட் டைம் வந்து யூ செக், ஏனா ஹைட்ரஜன் இருக்கிறதுனால 2 வராது. சோ 3 தான் வரும். 3 2s are 6. சோ இப்போ 3 இங்க 3 இருக்கு. சோ ஆக்சிஜன் எத்தனை ஆக்சிஜன்ஸ் நான் போட்டுக்கணும்? left side and right side. Right side வந்து 2 plus 3 5 sir. Right side 2 தான் இருக்கு. சோ என்ன பண்ணலாம்? odd number even number ஆக்கணும். odd number even number ஆக்கிக்கலாம். ஓகே, சோ நான் 2 போட்டுக்கிறேன். இப்போ I'll put 2 carbon dioxide. now அப்பயும் odd தான் சார் வரும். odd தான் வரும். கரெக்ட். சோ இப்போ நான் என்ன பண்றேன்னா ஆக்சிஜனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறதுக்கு 2 2s are 4 5 6 7 ஆக்சிஜன் இருக்கு ரைட் சைடு, ஆனா லெஃப்ட் சைடு நமக்கு
ரெண்டு தான் இருக்கு. ஸோ 7 வந்து நம்ம எப்படி எலிமினேட் பண்ணலாம், 7 எப்படி கொண்டு வரலாம்? 2 நம்பர் மல்டிப்ளை பண்ணோம்னா 7 டெஃபினட்டா வரும். என்ன நம்பர் மல்டிப்ளை பண்ணா 7 வரும்? ஃபிராக்ஷனல் நம்பர் உங்களுக்கு தெரியுமா? 2 into what number is 7? 7/2. 7/2 போட்டுக்கலாம்ல, கரெக்ட்? எஸ் சார். 7/2 போட்டு மல்டிப்ளை பண்ணோம்னா 7 தான் கிடைக்குது. ஏன்னா 2 2 கேன்சல் ஆயிடுது. கிளியர்? சோ இது வந்து ஃபிராக்ஷனல் மெத்தட் ஆஃப் பேலன்சிங். சோ செலக்ட் பேலன்சிங் வந்து ட்ரிக்கியா இருக்கும். அதனால தான் நான் இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டேன். சோ 7/2 போட்டோம்னா now it is balanced. இப்போ ஈக்குவேஷன் பேலன்ஸ் ஆயிடுச்சு. செக் பண்ணி பாருங்க. லெஃப்ட் சைடு 2 கார்பன்ஸ், ரைட் சைடு 2 கார்பன்ஸ் இருக்கு. லெஃப்ட் சைடு 6 ஹைட்ரஜன்ஸ், 6 ஹைட்ரஜன் இருக்கு. ரைட் சைடு கூட உங்களுக்கு பாத்தீங்கன்னா 6 ஹைட்ரஜன், 6 ஹைட்ரஜன்ஸ். ஆக்ஸிஜன் அதே மாதிரி லெஃப்ட் சைடு எத்தனை ஆக்ஸிஜன்? 7 ஆக்ஸிஜன்ஸ். ஏன் 7/2 into 2 2 கேன்சல் ஆயிடும். சோ 7 ரைட் சைடு பாத்தீங்கன்னா 7 தான். 2 2s are 4 plus 3 7. புரியுதுங்களா? இப்போ நம்ம கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸ்ல வந்து எப்பவுமே ஃபிராக்ஷன் இருக்கவே கூடாது. ஃபிராக்ஷனை வந்து ரிமூவ் பண்ணிடணும். சோ எப்படி நம்ம ஃபிராக்ஷனை ரிமூவ் பண்ணலாம்? இங்க பூரா ஈக்குவேஷனையும் நம்ம 2 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிட்டா ஃபிராக்ஷன் போய்டும். கரெக்ட்டா? சோ கம்ப்ளீட் பூரா ஈக்குவேஷனையுமே the entire equation needs to be multiplied with 2. So 2 ஓட மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா 2 into C2H6 plus இங்க 2 2 cancel ஆயிடுச்சு. So you will get 7. So 7O2 will give you 2 2s are 4 plus 2 3s are 6. புரியுதுங்களா எப்படி பேலன்ஸ் பண்ணனும்னு? எஸ் சார். ஓகே, இந்த மாதிரி தான் நம்ம பேலன்ஸ். இதுதான் பேலன்ஸ் ஈக்குவேஷன். இப்போ நீங்க நெட்ல செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இதுதான் கொடுத்திருப்பாங்க. கூகுள்ல இதுதான் கொடுத்திருப்பாங்க. 2C2H6 7O2 4CO2 6H2 இதுதான் கொடுத்திருப்பாங்க. பட் ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து இது எப்படி 4 எப்படி வந்துச்சு 6 எப்படி வந்துருச்சுன்னு நம்ம வந்து ரொம்ப யோசிப்போம். அது இப்படி தான் வந்தது. ஃபர்ஸ்ட் ஃபிராக்ஷன் வரும், அதுக்கப்புறம் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்தான் அந்த ஃபிராக்ஷன் போயிடும். ஓகே, ஸோ தென் அதுக்கப்புறம் நமக்கு பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன் கம்ப்ளீட்டாகவே கிடைக்கும். ஸோ இதுதான் ப்ரொசீஜர். இப்படி தான் பேலன்ஸ் பண்ணணும். எந்த கெமிக்கல் ஈக்குவேஷனாக இருந்தாலுமே யூ ஹேவ் டு பேலன்ஸ் இட் லைக் திஸ். ஓகே, இதுதான் ஈக்குவேஷன்ஸ் வந்து பேலன்ஸ் பண்ணும்போது நமக்கு அந்த நம்பர் ஆட்டோமேட்டிக்கா தெரியும். நெக்ஸ்ட் வந்து ஐசோடோப்ஸ். உங்களுக்கு ஐசோடோப்ஸ்னா என்னன்னு தெரியுமா? Yes sir, having same atomic number. Same atomic number. எஸ் சார். Different atomic number, different atomic mass. Correct. Mass number வேற. Same atomic number, different mass number. Very good. When 2 or more elements are going to have same atomic number and different mass number. Mass number different ஆ இருந்தா atomic number same ஆ இருந்தா ஐசோடோப்னு சொல்லுவோம். mass number same ஆ இருந்து atomic number different ஆ இருந்தா நம்ம அத ஐசோபார். correct. ஓகேங்களா? so that is the basic concept. so atomic number வந்து நம்ம எப்பவுமே ஐசோடோப்ஸ்ல atomic number வந்து நம்ம actually மேல எழுத மாட்டோம். இது வந்து this is a general இது வந்து as per IU standard SI standard எழுதிருக்காங்க. நம்ம வந்து ஜெனரலா டெக்ஸ்ட் புக்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம டெக்ஸ்ட் புக்ஸ்ல உல்டாவா கொடுத்திருப்பாங்க, ஆப்போசிட்டா கொடுத்திருப்பாங்க. ஓகே, சோ atomic number கீழ மேல mass number கீழ atomic. கரெக்ட். Yes sir. நம்ம atomic number எழுதிருப்போம். ஓகே, நம்ம டெக்ஸ்ட் புக்ஸ் பிரகாரம். சோ இப்ப பாத்தீங்கன்னா குளோரினுக்கு வந்து பெரும்பாலுமே 2 ஐசோடோப்ஸ் ஜெனரலா ஃபார்ம் ஆகுது. குளோரினோட அட்டாமிக் நம்பர் பாத்தீங்கன்னா 17. சோ நான் கீழ எழுதிக்கிறேன். குளோரினோட மாஸ் நம்பர் வந்து அங்க கொடுத்திருந்தாங்க, நம்ம செக் பண்ணிக்கலாம். 35. மாஸ் நம்பர் 35.5. ஓகே, 35 கொடுத்திருக்காங்க. சோ we will write 35. ஓகே, சோ ரவுண்ட் ஆஃப் பண்ணி எழுதிக்கலாம். 35 ன்னு எழுதிக்கலாம். அதே மாதிரி இன்னொரு குளோரின் ஐசோடோப் கூட இருக்கு. செகண்ட் ஐசோடோப் ஆஃப் குளோரின் யாருக்காச்சும் தெரியுமா? 37 சார். 37 இன்னொரு ஐசோடோப், அதோட மாஸ் நம்பர் வந்து 37. இப்போ ஐசோடோப்ஸ் வெச்சிட்டு நம்ம வந்து ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் கால்குலேட் பண்ணிடலாம். ஈஸியா கால்குலேட் பண்ணலாம் நமக்கு பெர்சன்டேஜ் கம்போசிஷன் தெரிஞ்சிருச்சுன்னா. சோ இஃப் யூ நோ தி பெர்சன்டேஜ் கம்போசிஷன், நமக்கு பெர்சன்டேஜ் கம்போசிஷன் தெரிஞ்சிருந்து நம்ம ஈஸியாவே அந்த ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் வந்து கால்குலேட் பண்ணலாம் ஒரு எலிமெண்ட்ஸ்மே. ஓகேங்களா? சோ அதுக்குண்டான ஃபார்முலா தான் இங்க கொடுத்திருக்காங்க. சோ இந்த டேபிள் பாத்தீங்கன்னா ஐசோடோப் பெர்சன்டேஜோட சாம்பிள் கொடுத்திருக்காங்க பாருங்க. சோ ஃபர்ஸ்ட் ஐசோடோப் பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் 37. சோ நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் கொடுத்திருக்காங்க, பெர்சன்டேஜ் அவைலபிலிட்டி கொடுத்திருக்காங்க 72 and 28 கொடுத்திருக்காங்க. சோ நம்ம ஃபார் சிம்பிளிசிட்டி நம்ம 75 and 25 எடுத்துக்கலாம். ஈஸியா we will try to do it. சோ 35 குளோரின் 35 ஐசோடோப் வந்து 75% இருக்குன்னு வெச்சுக்கலாம். குளோரின் 37 வந்து 25 அப்படின்னு வெச்சுக்கலாம்.
ஓகேங்களா? இப்போ இதை வச்சு நம்ம ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் கால்குலேட் பண்ண போறோம். ஓகே, ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் வந்து சிம்பிள் வந்து A suffix R. ஸோ ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் வந்து இஸ் ஈக்குவல் டு, இப்போ எத்தனை ஐசோடோப்ஸ் இருக்கு? 2 ஐசோடோப்ஸ். அதோட அட்டாமிக் நம்பர்ஸ் வந்து 17 தான், சேம் தான். பட் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அதோட மாஸ் நம்பரையும் பெர்சன்டேஜ் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். 35 into 75. ஃபர்ஸ்ட் ஐசோடோப்போட மாஸ் நம்பரும் அந்த கரஸ்பாண்டிங் பெர்சன்டேஜும் நான் மல்டிப்ளை பண்ணிடுறேன். ஸோ 35 into 75 பிளஸ் ரெண்டாவது ஐசோடோப்போட அட்டாமிக் நம்பரும் மாஸ் நம்பரும். ஸோ தட் இஸ் அது என்னது? 37 into 25. ஓகேங்களா? 37 into 25 divided by total percentage எவ்வளோ? 75 plus 25 100%. So divided by 100. So இதை கால்குலேட் பண்ணோம்னா, இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு அட்டாமிக் மாஸ் ஆஃப் குளோரின் கிடைச்சிரும். அதோட ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் கிடைக்கும். ஸோ எனக்கு கால்குலேட் பண்ணி சொல்லுங்க நியூமரேட்டர்ல என்ன வேல்யூ வருதுன்னு. வாட் இஸ் த வேல்யூ நியூமரேட்டர்? 35 into 75 மல்டிப்ளை பண்ணுங்க. யூ ஆர் வெரி குட் அட் மல்டிப்ளிகேஷன் இல்லையா? மல்டிப்ளை பண்ணி சொல்லுங்க. What is 35 into 75? 2625, sir. 2625. Okay. 37 into 25 multiply பண்ணுங்க. என்ன வேல்யூ கிடைக்குது? 925, sir. Correct. ரெண்டுமே ஆட் பண்ணுங்க. ரெண்டுமே ஆட் பண்ணுங்க. If you add பண்ணீங்க 3550, sir. Very good. 3550 divided by 100. So 0 cancel பண்ணிடுங்க. decimal point வெச்சிருங்க. So 3.55. 35.5 இல்லையா? ஓகே, 35.5 3.55 கிடையாது. So 35.5 செக் பண்ணிடலாமா நமக்கு கிடைச்ச வேல்யூ கரெக்ட்டா அப்படின்னு? So குளோரின் பாருங்க, குளோரினோட அட்டாமிக் மாஸ் என்னது பீரியாடிக் டேபிள்ல? 35.45. அப்ராக்ஸிமேட்டா நமக்கு வேல்யூ கிடைச்சிருச்சா? 35.45 தானே? சேம் வேல்யூ அப்ராக்ஸிமேட்லி 35.5. புரிஞ்சுதுங்களா? சோ இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி நாம ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் எந்த ஒரு எலிமெண்ட்டுக்கு இருந்தாலுமே கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியா யூசிங் திஸ் மெத்தட். ஓகே, சோ இது வந்து ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் கான்செப்ட். ஓகே, அதே மாதிரி ரிலேட்டிவ் ஃபார்முலா மாஸ் ஈஸியாவே கண்டுபிடிச்சிடலாம். சோ அது எப்படி கண்டுபிடிக்கிறது? சோ அதுக்கு வந்து நமக்கு ஒவ்வொரு எலிமெண்டோட மாலிகுலர் மோலார் மாஸ் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, மோலார் மாஸ் தெரிஞ்சிருச்சுன்னா ஈஸியா நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கார்பன் டை ஆக்சைடு CO2 எடுத்துக்கலாம். ஓகே, கார்பன் டை ஆக்சைடு CO2 இதுல எத்தனை கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கு? ஒரே ஒரு கார்பன் ஆட்டம் தான். சோ 1 into 12. 12 எங்க இருந்து வந்துச்சு? 12 is the atomic mass, relative atomic mass of carbon. நமக்கு எப்படி தெரியும்? பீரியாடிக் டேபிள்ல இருந்து நமக்கு தெரியும் 12. ஓகே, சோ சில வேல்யூஸ் எல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் 20 எலிமெண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும், ஏன்னா எக்ஸாம்ல கேட்பாங்க சில டைம். சோ யூ ஹேவ் டு ரிமெம்பர் 44. ஆமா. சோ பிளஸ் ஆக்ஸிஜன், ரெண்டு ஆக்ஸிஜன் இன்டு ஆக்ஸிஜனோட அட்டாமிக் மாஸ் 16. 15.9 அப்ராக்ஸிமேட் பண்ணோம்னா 16 கிடைக்குது. சோ இன்டு 16. சோ 16 2s are 32, 12 1s are 12, டோட்டல் வந்து நமக்கு 44 கிடைக்கும். ஓகேங்களா? 44 அட்டாமிக் மாஸ் யூனிட்ஸ். AMU அப்படினா அட்டாமிக் மாஸ் யூனிட். ஓகேங்களா? அத்தனை அட்டாமிக் மாஸ் யூனிட்ஸ் வந்து ஒரு கார்பன் டை ஆக்சைடுல இருக்கு. சோ அதே மாதிரி ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்குமே ஒவ்வொரு மாலிக்யூலுக்குமே கம்பவுண்டுக்கும் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஈஸியா we can find out. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து மோல் கான்செப்ட். இப்போ மோல் கான்செப்ட் குள்ள போறோம். அவகாட்ரோ நம்பர். அவகாட்ரோ நம்பர்னா என்னது? எல்லாருக்குமே தெரியும், அந்த மேஜிக் நம்பர் 6.022 into 10 to the power of 23. 23. இந்த நம்பர் வந்து எதை குறிக்குது? ஒரு மோல குறிக்குது சார். Yes, sir. Yes. Mole sir. 1 mole or 1 ion, sir. கரெக்ட். இத வந்து அவகாட்ரோ அப்படிங்கறவர் வந்து கண்டுபிடிச்சாரு. ஒரு மோல் ஆஃப் a substance, ஒரு சப்ஸ்டன்ஸ், ஒரு மோல் வந்து ஒரு குவாண்டிட்டி. கெமிஸ்ட்ரியில வந்து ஒரு மோல்னா இட் இஸ் a quantity. It is a quantity of an atom. ஓகேங்களா? சோ 1 mole of a substance ஒரு அட்டாமிக் சப்ஸ்டன்ஸா இருக்கட்டும், அப்படினா ஒரு காம்பவுண்டா இருக்கலாம், ஒரு மாலிக்யூலா இருக்கலாம். சோ 1 mole of any substance in the universeல அதுல எத்தனை நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 6.02 into 10 raised to 23 particles. சோ இந்த ஒரு வேல்யூ வந்து எப்பவுமே ஃபிக்ஸ்டு தான். சோ ஸ்டாய்சியோமெட்ரியில நம்ம கால்குலேஷன்ஸ் யூஸ் பண்ணும்போது இந்த வேல்யூ யூஸ் பண்ணி தான் எல்லா கால்குலேஷன்ஸுமே நம்ம பேஸ் பண்ணிருக்கோம். ஓகே,
ஸோ இதுதான் அவகாட்ரோ நம்பர். ஸோ இந்த நம்பரை வந்து நம்ம யூஸ் பண்ணி தான் எல்லா கால்குலேஷன்ஸுமே பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வில் see it. I'll take you to the concept. So first வந்து calculations involving gases. ஒரு கேஸ்லயுமே calculations எப்படி கண்டுபிடிக்கிறோம், how to find out. n வந்து number of moles குறிக்குது. ஓகே, and v வந்து வால்யூமை குறிக்குது. இப்போ வால்யூம் வந்து எதுல இருக்கும்? வால்யூம் வந்து டெசிமீட்டர் கியூப்ல இருக்குது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்டாண்டர்ட் யூனிட் ஆஃப் வால்யூம் இன் கெமிஸ்ட்ரி டெசிமீட்டர் கியூப். பிசிக்ஸ் கிடையாது, பிசிக்ஸ்ல மீட்டர் கியூப்னு சொல்லுவோம், பட் கெமிஸ்ட்ரியில டெசிமீட்டர் கியூப். நம்பர் ஆஃப் மோல்ஸ்ல 24 வந்து கான்ஸ்டன்ட், அது வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஓகே, ஆர்டிபி னா என்னது? ரூம் டெம்பரேச்சர் அண்ட் பிரஷர். ஓகே, ஆர்டிபி னா ரூம் டெம்பரேச்சர் அண்ட் பிரஷர். எஸ்டிபி னா ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அண்ட் பிரஷர். ஓகே, சோ இதுதான் ஃபார்முலா. நம்பர் ஆஃப் மோல்ஸும் வால்யூம்ஸும் லிங்க் பண்ணக்கூடிய ஒரு ஃபார்முலா வந்து இதுதான். சார் 18 எழுது சொல்லுங்க. அட் 18 னா அட், அதாவது ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அண்ட் பிரஷர்ல வந்து இதுதான் ஃபார்முலா. அது மாதிரி at STP இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம், at RTP வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். Manish, we'll close in 5 minutes. Yeah, we'll close, sir. We will finish in 5 minutes. Okay. So இப்போ வந்து we'll do one problem. ஒரு simple calculations பண்ணலாம். So இப்போ பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன் வந்து number of moles பாத்தீங்கன்னா 3 moles கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? From the table. So what is the volume of hydrogen at STP? Calculate பண்ணி சொல்லுங்க. Number of moles n வந்து 72, sir. 72. So என்ன பண்ணீங்க? 24 into 3, sir. But 24 RTP இல்லையா, நான் STP தானே கேட்டேன். So 3 into STP க்கு வந்து 22 ஓட மல்டிப்ளை பண்ணு. So 66. 64 sir. 66 தானே? Yes sir, 66. Correct. So 66. For STP க்கு வந்து நம்ம கான்ஸ்டன்ட் வந்து 22 யூஸ் பண்ணுவோம். So number of moles கொடுத்திருந்து உங்களுக்கு STP ல அதோட வால்யூம் என்ன அப்படினு கேட்டாங்கன்னா simply multiply பண்ணுங்க, 22 ஓட மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு ஈஸியா ஆன்சர் கிடைக்கும். So 66 டெசிமீட்டர் கியூப் தி ஆன்சர். அதுதான் ஆன்சர். அதே மாதிரி ஆக்ஸிஜன் 5.4 moles கொடுத்திருக்காங்க. So what is the அதோட வால்யூம் என்னது? RTP ல if I am asking, so answer என்னவா இருக்கும்? 5.4 into 24. 5.4 fraction வந்து டெசிமலை வந்து fraction கன்வர்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? So ரெண்டுமே மல்டிப்ளை பண்ணி then you can divide. அப்படியும் பண்ணலாம், அப்படி இல்லனா you can simplify. So totalize is your உங்களோட convenience தான். So 5.4 into 24 டைரக்டா பண்ணீங்கன்னா you can do it directly. So answer என்னது? 5.4 129.6, sir. 29.6. 129.6 decimeter cube. இத cubic centimeterல கூட கன்வர்ட் பண்ணிக்கலாம். cubic centimeterல கன்வர்ட் பண்ணனும் என்ன பண்ணனும்? சிம்பிள். என்ன பண்ணலாம்? 0 ஆட் பண்ணனும் sir. 1000. 1000 ஓட மல்டிப்ளை பண்ணுவோமா இல்ல 1000 ஓட டிவைட் பண்ணுவோமா? 1000 ஓட மல்டிப்ளை பண்ணுவோம் sir. வெரி குட். 1000 ஓட மல்டிப்ளை பண்ணு. சோ டெசிமீட்டர் கியூப், ஒரு டெசிமீட்டர் கியூப் வந்து 1000 சென்டிமீட்டர் கியூபுக்கு வந்து ஈக்குவல். ஓகேங்களா? சோ அதுதான் கன்வர்ஷன். சோ கன்வர்ட் பண்ணீங்கன்னா you can உங்க 1000 ஓட மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேங்களா? So that is the basic idea. So இங்க பாத்தீங்கன்னா இது ஃபார்முலா for moles, formula mass and relative number of moles. ஓகேங்களா? So number of moles is equal to mass times relative formula mass. So இதுதான் ஃபார்முலா for number of moles. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஓகேங்களா? number of moles is equal to mass upon formula mass. இப்போ 5.5 ஓகே ஈஸியா எடுத்துக்கலாம். 5 grams of carbon sample எடுத்துக்கிறோம். So இப்போ 5 grams கார்பன்ல வந்து எத்தனை moles of carbon இருக்கு அப்படினு கேட்டாங்கன்னா what will be your answer? உங்க ஆன்சர் என்னவா இருக்கும்? நாம் calculate the number of moles in 5 grams of carbon. 5 கிராம் கார்பன்ல எத்தனை number of moles of carbons இருக்கு? So formula யூஸ் பண்ணுங்க. mass upon the molar mass of carbon. mass வந்து என்ன क्वेश्चन கொடுத்துட்டாங்க 5 grams. So 5 divided by கார்பனோட mass 5/12. very good. 5/12 simplify பண்ணுங்க, டெசிமல சொல்லுங்க. So 5 divided by 12 0.41 moles. புரிஞ்சுதுங்களா?
இப்போ எந்த ஒரு சாம்பிள் கொடுத்தாலுமே நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிச்சிடலாம் யூசிங் திஸ் ஃபார்ம். ஓகே, ஸோ இங்க பாத்தீங்கன்னா இந்த டேபிள்ல நான் உங்களுக்கு இந்த நோட்ஸ் எல்லாம் ஷேர் பண்றேன். இந்த நோட்ஸ் வந்து கோ த்ரூ பண்ணுங்க. இதுல எல்லாமே பேசிக்ஸ் தான். ஸோ பேசிக்ஸ் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு வாங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் we will start with the questions. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்த வாரம் நம்ம வந்து we'll do all the standard questions. ஓகே, சரிங்களா? ஓகே Okay, Yes, sir. sir. Thank you, Manish. Thank you, sir. While listening, Welcome. Thank you. while listening to your class, I am reminded of sitting in 12th standard in my chemistry class. By Okay. one the gentleman by name Shivakumar was taking the class. ஸோ அவர் இதே மாதிரி தான் ரொம்ப அட்டகாசமாக எடுப்பார். அப்புறம் நான் 12th ஸ்டாண்டர்டில் நான் மார்க் வாங்கின மார்க்கை சேட்டில் போட்டிருக்கேன். கெமிஸ்ட்ரியில் ஐ காட் 197 out of 200 and I got 149 out of 150 in theory and 48 out of 50 in lab. ஸோ அதுக்கு பிகாஸ் த தேங்க்ஸ் டு த டீச்சர் சிவகுமார். அவர் உங்களை மாதிரியே தான் ரொம்ப அழகாக எடுப்பார். அஃப்கோர்ஸ் அன்றைக்கி நமக்கு ஆன்லைனில் கிடையாது, ஒன்லி இது. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஏன் இதை போடுறேன் அப்படின்னா, நானே இவ்வளோ எடுக்கும்போது நீங்கள் எவ்வளோ எடுக்கலாம், நீங்கள் 150 out of 150 எடுக்கலாம், அது 200 out of 200 எடுக்கலாம். ஸோ அந்த ஒரு தைரியத்தோடு நீங்கள்லாம் போய் படிங்க. சரி, திஸ் இஸ் இந்த இயர் 1978. உங்கள் தாத்தா பிறந்த வயசாக இருக்கும், தாத்தா 10th படித்த வயசாக இருக்கும். ஸோ அந்த டைம்லேயே இப்படியெல்லாம் நம்ம எடுக்க முடிஞ்சது காரணம் நல்ல நல்ல டீச்சர்ஸ் இருந்தாங்க, மனிஷ் மாதிரி. ஸோ மேக் யூஸ் ஆஃப் அவர் டீச்சர்ஸ். They are wonderful. In fact, I am really impressed by all the 4 teachers. You make use of them in whatever way you want. Send all the doubts in the WhatsApp group. They will answer it. May not be immediate. Maybe within 1 or 2 days they will answer it. அது இல்லைன்னா கிளாஸில் ஆன்சர் பண்ணுவாங்க. அப்புறம் கிளாஸில் வந்து நீங்கள் மைக் ஆன் பண்ணியே இருக்க வேண்டாம். பிரபு 67 அப்படிங்கிற மைக் ஆன் பண்ணிகிட்டே வச்சுருக்கிறார். அப்படி பண்ணாதீங்க. ஆன் பண்ணி வச்சா அதில் சவுண்டு, உங்கள் வீட்டில் வர்ற சவுண்டெல்லாம் இங்கே வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ பேசும்போது மட்டும்தான் நீங்கள் ஆன் பண்ணணும். Okay, with this I thank Manish once again and we will meet in the next class. Kandipa. Okay, thank you students. So we'll meet Thank you. next Thank you, class. sir. Okay. Thank you very much, sir. Welcome. Thank you, sir. Thank you, sir. Welcome.